Praise Lord. Praise Lord. Praise Lord. Praise Lord. Praise Lord. Praise Lord, Sarah. ஓகே, நம்ம இன்னைக்கு செஷனுக்குள்ள போயிடலாம். நம்ம எப்பவுமே செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ப்ரேயர் பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு அதே மாதிரி நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு செஷனுக்குள்ள போவோம். துதியமத்தில் வாசிக்கிற அன்பின் தேவனே கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ சிறு பிள்ளைகளோடு கூட ஒருமித்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் காணப்பட கொடுத்த ஸ்லாக்கியதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. அதே போல நீர் எங்களுக்கென்று உம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்காக கொடுத்திருக்கக்கூடியதான அநேக கருவிகள், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த சிறு பிள்ளைகளோடு கூட சேர்ந்து அந்த எஸ்ஓடிபிஸ் ஆனாலும், அந்த செய்தியிலிருந்து நீர் கொடுத்திருக்கக்கூடியதான அந்த ஜேர்னல்ஸ் ஆனாலும், அவைகளினூடாக நாங்கள் இன்னுமாக உம்முடைய வார்த்தையை ஆழமாக புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்தரலாம். கேட்கக்கூடியதான எங்களுடைய காதுகளையும் இருதயங்களையும் கூட விருத்த சேதனம் செய்யும் கர்த்தாவே. உம்முடைய அந்த சுத்தமான வார்த்தை உள்ள இறங்கி செல்ல தடையா இருக்கக்கூடியதான எந்த ஒரு காரியமாகிலும் எங்களிடத்தில் இருக்குமானால் அதை அப்புறப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள கர்த்தாவே இன்னும் அதிகமான விசுவாசம், இன்னும் அதிகமான வெளிப்பாடு எங்களுக்கு தந்தரலாம். கேட்க மறந்த சகல காரியங்களுக்கும் இந்நாட்களில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், சரி, நம்ம எப்பவுமே கேட்கக்கூடியதான ஒரு கொஸ்டின் தான் இது. நம்ம லாஸ்ட் வீக் வந்து கேட்டதான செய்தி என்ன? First seal. வெரி குட் ஜோயல். நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஃபர்ஸ்ட் சீல் தான் கேட்டோமா? நல்லா யோசிச்சு பாருங்க. Second seal. செகண்ட் சீல். ஓகே, செகண்ட் சீல் வந்து நம்ம கேட்டிருந்தோம். செகண்ட் சீல் எல்லாவங்களும் கேட்டீங்களா? கேட்க முடிஞ்சுதா? சரி, ஓகே. சோ இந்த வாரம் நம்ம கேட்க வேண்டியதான செய்தி என்ன? Third seal. வெரி குட் அண்ணா, கரெக்ட். தேர்ட் சீல் தான் இந்த வாரம் நம்ம வந்து கேட்கிறோம்ல. நம்ம இத போன வாரமே பார்த்தோம். ஒரு செய்தி எப்படி கேட்கணுங்கிறது வந்து நமக்கு எப்படி தெரிய வரும்? எந்த செய்தி இந்த வாரம் கேட்கணுங்கிறது? லெட்டர். லெட்டர் அனுப்பிச்சுட்டுருவாங்க. கரெக்ட், கரெக்ட். அந்த லெட்டருக்கு வந்து ஒரு பேர் இருக்கு. என்னன்னு தெரியுமா யாருக்காவது? Eagles gathering together. வெரி குட் ஈடன். ஈகிள்ஸ் கேதரிங் டுகெதர். கழுகுகள் ஒன்றாக கூடுதல் அப்படிங்கறதான லெட்டர்ஸ் வரும். இந்த வாரம் வந்ததான செய்தியில நம்ம கிட்ட கேட்க சொன்னதான செய்தி வந்து தேர்ட் சீல். இந்த லெட்டர்ல வந்து பிரதர் ஜோசப் ரெனம் நம்மள வந்து எப்படி அட்ரஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? டியர் ஸ்பிரிச்சுவல் ஈவ் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்றாங்க. சரி, நம்ம எப்பவுமே கேட்கக்கூடியதான ஒரு கொஸ்டின் தான் இது. ஒரு ஒரு மெசேஜ் வந்து கேட்கணுங்கிறது வந்து இந்த லெட்டர் படிச்ச போது நமக்கு தெரிஞ்சது. அந்த செய்தியை வந்து நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன பண்ணணும்? Scriptures read பண்ணணும். வெரி குட். ஸ்கிரிப்சர்ஸ் ரீட் பண்ணும். அந்த ஸ்கிரிப்சர்ஸோட லிஸ்ட் வந்து இந்த லெட்டர்லயே வந்து கொடுத்திருப்பாங்க. அதுவும் இல்லாம இன்னொரு இடத்துல கூட இந்த ஸ்கிரிப்சர்ஸோட லிஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். அது எங்க? இந்த journal book. வெரி குட் ஈடன். ஜர்னல் புக்லயும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். உங்கள எத்தனை பேர் வந்து ஜர்னல் புக்க பிரிண்ட் எடுத்து பார்த்திருக்கீங்க? ஜர்னல் புக் எப்படி இருக்குங்கிறத பிரிண்ட் எடுத்து பார்த்திருக்கீங்களா? ஆமா பிரதர். ஓகே, எபி ஈடன்னு பார்த்திருக்கீங்க. கரெக்ட். அது வந்து இந்த மாதிரி ஒரு டைட்டில் பேஜ் ஃப்ரண்ட்ல இருக்கும். அதுல இருந்து வந்து அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ் வேர்சஸ் கூடவே வந்து பக்கத்துல பிக்சர்ஸும் வந்து கொடுத்திருப்பாங்க. வெரி குட். உங்களால முடிஞ்சதுன்னா அந்த மாதிரி ஜர்னல் புக்கா வந்து பிரிண்ட் எடுங்க. அப்படி முடியலன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்? வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. என்ன தெரியுமா? அந்த மெசேஜ் கேட்கும்போது ஜர்னல் ஷீட் இருக்கு. அந்த ஜர்னல் புக்ல இருக்கக்கூடியதான இமேஜஸ் எல்லாமே வந்து ஜர்னல் ஷீட்ல கொடுத்திருப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து ஜர்னல் புக் எப்படி இருக்குங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன்.
ஜேர்னல் புக் வந்து இந்த மாதிரி இருக்கும். இந்த புக்கை வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுதா? இதுதான் வந்து அதோடைய கவர் பேஜ். அதுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரத்துல பார்த்ததான ஸ்கிரிப்சர்ஸ் வந்து படிக்க வேண்டியது இருக்கும். உள்ளுக்குள்ள பேஜஸ் பாருங்க. நம்ம மெசேஜ் வந்து கேட்குற மாதிரி கேட்கும்போது இந்த பேராகிராஃப்ஸ் கூடவே ரீட் பண்ணிட்டு போலாம். பக்கத்திலேயே வந்து என்ன கொடுத்திருப்பாங்க தெரியுமா? இந்த மெசேஜுக்கு அந்த மெசேஜ்ல அவர் சொல்லக்கூடியதான ஹைலைட்டிங் பாயிண்ட் வந்து லெஃப்ட் சைடுல அந்த ஜர்னல் பிக்சரா கொடுத்திருப்பாங்க. இப்படி 2 இருக்கும். இந்த 2 சைடுலயும் இருக்கும். ஆனா இத வந்து நேரா பிரிண்ட் எடுக்கக்கூடாது. இத என்ன பண்ணணும்னா, நம்ம பிரிண்ட் எடுக்கும்போது இத புக்லெட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடையில கொண்டு போய் கொடுக்கும்போது இந்த மாரி புக்லெட் ஃபார்மேட்ல எடுக்கணும். அப்போ இது வந்து லாஸ்ட் பேஜ், இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ். இத மடிச்சிட்டோம்னா ஒரு புக் மாதிரி இருக்கும். அப்ப இந்த மாதிரி மெசேஜ் வந்து கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேஜ்ல வந்து ஒரு சைடுல மட்டும் தான் இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த சைடுலயும் இருக்கும், இந்த சைடுலயும் இருக்கும். இந்த மாதிரி தான் இத புக்லெட் ஃபார்ம்ல இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடியும் இருக்கிற கிளாஸஸ்ல சொல்லியிருந்தோம். அப்படி சிலவங்களுக்கு வந்து அது எப்படி இருக்கும்னு புரியலன்னா, அதுக்காக தான் நான் வந்து திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன். வெரி குட். நம்ம வந்து இப்போ ஸ்கிரிப்சர்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட்க்கு போயிரலாம். அந்த ஸ்கிரிப்சர்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட்க்கு போறதுக்கு முன்னாடி, இந்த ஸ்கிரிப்சர்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத பத்தி வாய்ஸ் ஆஃப் காட்ல இருந்து ஒரு லெட்டர் மாதிரி ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாங்க. அது என்னங்கிறத வந்து நான் இப்போ வந்து உங்களுக்காக படிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சேம் எஸ்டர்டே, டுடே அண்ட் ஃபார் எவர். இல்லனா மலக்காய் 4, 5-6 இந்த வேர்ஸ், யோவேல்ல வரக்கூடிய வேர்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு எல்லாவங்களுக்குமே வந்து மெசேஜ் கேட்கும்போது நிறைய தடவை பழக்கப்பட்டதான வேர்சஸ். கரெக்ட்டா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பைபிள் வேர்சஸ பிரதர் ஜோசப் பிரணாம் என்ன பண்ணாருன்னா, பைபிள் வேர்சஸ பிரதர் பிரணாமினுடைய மினிஸ்ட்ரி கூட ரிலேட்டடான எல்லாத்தையுமே வந்து அவர் லிஸ்ட் டவுன் பண்ணியிருந்தாரு. அத கிரியேஷன்ஸ் டீம் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் மியூசிக்க வந்து சேர்த்து ஆ அத வந்து சாங் ஃபார்மேட்ல குடுத்தாங்க. இதுதான் ஸ்கிரிப்சர்ஸ் ஆஃப் த ஃபார்மேட். இத வந்து அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணபோது, ஒரு நாள் முழுசா வந்து குழந்தைங்க வந்து இத வாசிக்கிறதும், கேட்கிறதும், அவங்க அந்த பாடல்கள பாடிட்டு இருக்கிறதுக்கும், அவங்க வந்து பார்த்தபோது, எங்களுக்கு இது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. இது உங்களுக்கும் அதே மாதிரி ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறதுக்காக, இத நாங்க உங்க கூட ஷேர் பண்றோம் அப்படின்னு சொல்லி குடுத்தாங்க. இப்போ நம்ம கிட்ட வாய்ஸ் ஆஃப் காட்ல இருந்து எத்தன ஸ்கிரிப்சர்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட் வந்திருக்குன்னு தெரியுமா? 33 ஸ்கிரிப்சர்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட் இருக்கு. இத 4 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. எஸ்ஓடிபி 1, 2, 3 அண்ட் 4ன்னு. அந்த 4 ஸ்கிரிப்சர்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட்ல டோட்டலா 33 சாங்ஸ் இருக்கு. இத குழந்தைங்க மட்டும் இல்ல, கூடவே சேர்ந்து பேரண்ட்ஸும் கூட இத கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த வீக்கோட ஸ்கிரிப்சர்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட்ட வந்து ரெபேக்கா சிஸ்டர் வந்து குழந்தைங்க கிட்ட பாட வைப்பாங்க. குட்டீஸ் இந்த டைம் எஸ்ஓடிபியை வந்துட்டு நம்ம செகண்ட் சீலோட ஒர்க் ஷீட்ல இருந்து ஆக்சுவலா எடுத்திருக்கிறது. ஸோ அந்த ஒர்க் ஷீட்ல வந்து இது ஸ்வாட் ட்ரில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீங்க இப்ப இந்த வேர்சஸ் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க எல்லாம் பாடி பார்க்கலாம். ஏமோஸ் 3:7 கொடுத்துருக்குறாங்க, மலாக்கில இருந்து கொடுத்துருக்காங்க, ரெவலேஷன், பின்ன ஹீப்ரூஸும் சென்ட் ஜான்ல இருந்து. அதுல ஃபர்ஸ்ட் ஏமோஸ் 3:7 வந்து நம்ம ஜானுக்கு கொடுத்திருந்தோம். ஜான் இருக்கிறாரா? ஜான் குழப்பமில்ல ஏட்டா, குழப்பமில்ல. சரி, இந்த ஏமஸ் 3:7 ஜாயலோ ஏனோக்கோ நீங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க பாடுறீங்களா கண்ணா? டேனியல், Surely the Lord God will do nothing, but he reveals his secret unto his servants the prophets.
Amos 3:7. Surely the Lord God will do nothing, but he reveals his secret unto his servants the prophet. Amos 3:7. Amen. வெரி குட் வெரி குட். உங்கள யாருக்காவது மைக் அன்மியூட் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா ஓகே, ஜஸ்ட் சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் எடுத்து விட முடியுமான்னு தெரியல, ஆனா நான் ட்ரை பண்றேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மலாக்கி 4:5-6. சாரா ரெடியா இருக்கிறீங்களா? Ready. சரி. Behold, behold, I'll send you Elijah the prophet before the great and dreadful day of the Lord. And he shall turn the heart of the fathers to their children, and the heart of the children to their fathers, lest I come and smite the earth with the curse. Malachi 4:5-6. Behold, behold, I'll send you Elijah the prophet before the great and dreadful day of the Lord. And he shall turn the heart of the fathers to the children, and the heart of the children to their fathers, lest I come and smite the earth with the curse. Malachi 4:5-6. சூப்பரா பாடுங்க சாரா. நெக்ஸ்ட் ரெவலேஷன் 10:7 நம்ம மேடாக்கு கொடுத்துருந்தோம். ஆனா மேடா இன்னைக்கு வராததுனால யாராவது இத பாடணும் நினைக்கிறீங்களா? நாங்களும் ஜோலும் பாடுறோம். கண்டிப்பா. But in the days of the voice of the seven angels, when his all began to sound, the mystery of the God should be finished, as he hath declared to his servants the prophets. Revelation 10:7. Revelation 10:7. Amen. சூப்பரா பாடுனீங்க ரெண்டு பேரும். அடுத்த வசனம் வந்துட்டு Hebrews 4:12. இத நம்ம ஹன்னாக்கு கொடுத்துருந்தோம். ஹன்னா ரெடியா? ரெடியக்கா? பாட்டாமா. For the word of the God is a quick and powerful and sharpened any two-edged sword, piercing even to the dividing asunder of soul and spirit, and of the joints and marrow, and is a discerner of the thoughts and intents of the heart. Hebrew 4:12. சூப்பரா பண்ண ஹன்னா. நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கிற. நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா பாடலாம். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் சென்ட் ஜான் 14:12. இது நம்ம ஈடனுக்கு கொடுத்துருந்தோம். ஈடன் ரெடி தானே? Ready. ஓகே. Verily, verily, I say unto you, he that believeth on me, the works that I do, shall he do also, and greater works than these shall he do, because I go unto my Father. St. John 14:12. Verily, verily, I say unto you, he that believeth on me, the works that I do, shall he do also, and greater works than these
shall he do? Because I go unto my Father. St. John 14:12. வெரி குட் ஈடன். ஸோ இது வந்துட்டு நம்ம ஒர்க் ஷீட்ல இருந்து எடுத்ததுனால நீங்க எல்லாருமே இன்னும் ஒரு டைம் பாடி பாருங்க. இதே மாதிரி நம்ம ஒர்க் ஷீட்டோட ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. அது ஆக்டிவிட்டிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி காட்சன் பிரதர் வந்துட்டு இன்னும் இந்த ஆக்டிவிட்டி எப்படி பண்ணணும், ஏன்னா இப்ப குட்டீஸ் சில பேர் புதுசா கூட வந்துருக்கு, அது எப்படி பண்ணணும்னு ஒரு டைம் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம இமீடியட்டா ஒர்க் ஷீட் ஆக்டிவிட்டிக்குள்ள போறோம். ஹலோ, ஓகே குட்டீஸ். இது வந்து தேர்ட் சீலோட ஒர்க் ஷீட்டு. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சீலோட ஒர்க் ஷீட்ஸை வந்து ஓவராலா பார்த்துருந்தோம். ஆனா இதை ஒரு தடவை கூட நான் இதை வந்து உங்களுக்காக ஐட்ரேட் பண்றேன். இந்த ஒர்க் ஷீட்ஸ் பண்ணும்போது நம்ம கிட்ட ஒரு விஷயம் வந்து எப்பவுமே இருக்கணும்னு சொல்றது என்னது அது? அகாப்போ டேப். வெரி குட் சார். அகாப்போ டேப்லெட் இருக்கணும். அதுல நம்ம 2 விஷயங்கள் மெயினா யூஸ் பண்ணுவோம். ஒன்னு இந்த டேபிள் ஆப், இன்னொரு விஷயம் வந்து பைபிள். ஏன்னா இந்த கொடுத்திருக்கக்கூடியதான சீலினுடைய ஒர்க் ஷீட் பண்ணோம்னா நமக்கு இந்த டேபிள் ஆப் யூஸ் பண்ணும். அதே போல பைபிள்ல இருந்தும் இதை வந்து ரெண்டுமே வந்து பார்த்து பார்த்து பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த ஆக்டிவிட்டி ஷீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை கூட இதை ஐட்ரேட் பண்றேன். இந்த புக் சிம்பல் டேபிள் ஆப்ல இருக்கக்கூடியதான இந்த புக் சிம்பல் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்? மெசேஜ் சர்ச் பண்றதுக்கு. கரெக்ட். வெரி குட் ஈடன். மெசேஜோட நேம் டைட்டில வந்து சர்ச் பண்றதுக்கு நம்ம இந்த புக் சிம்பலை யூஸ் பண்ணுவோம். இன்னொரு சிம்பல் இதுல இருக்கு. இது என்னத்துக்கு? சர்ச் பண்றதுக்கு. சர்ச் ஆப்ஷன். வெரி குட். இது வந்து அந்த மெசேஜ்லயோ இல்ல மத்த மெசேஜஸ்லயோ பிரதர் பிரணாம் கொடுத்திருக்கக்கூடிய க்ளூஸை சர்ச் பண்றதுக்கு இந்த சர்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இங்க ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு அர்த்தம் என்ன? எல்லா கோட்டும் காமிக்கும். கரெக்ட். எல்லா மெசேஜஸ்லயும் இருக்கக்கூடிய கார்ட்ஸை காட்டும். கரெக்ட் ஈடன். சரி, இதுல கரண்ட் சர்மன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது என்னதுக்கு? நம்ம படிக்கிற மெசேஜ். வெரி குட். நம்ம படிக்கிற மெசேஜ்ல சர்ச் பண்றதுக்கு கரண்ட் சர்மன்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. சரி, இங்க இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது என்னதுக்கு? இந்த 2 ஆப்ஷன்ஸ். இது வந்து அந்த வேர்ஸ் கூட சம்பந்தப்பட்டது. இப்போ இந்த ஒரு இடத்துல பாருங்க, and I said. உங்களுக்கு வந்து and said அப்படின்னு கொடுத்தா கூட இந்த இந்த சர்ச் விண்டோல தேடுனீங்கன்னா and said பக்கத்துல இருக்குன்னா அதெல்லாம் காட்டும். ஆனா அதோட பிரச்சனை என்னன்னா அந்த மாதிரி பக்கத்து பக்கத்துல ஒரு பேரா 2 பேரா தள்ளி இருக்கிறத கூட லிஸ்ட் பண்ணும். ஆனா உங்களுக்கு தெரியும் and I said அப்படிங்கறதான வார்த்தை ஒன்னாதான் சர்ச் பண்ணணும்னா நீங்க இந்த 2வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணும். ஓகே, இதை வந்து நம்ம போன வாரத்தை கிளாஸஸ்லயும் பார்த்தோம். ஒரு தடவை கூட உங்களுக்கு ரீஐட்ரேட் பண்றதுக்காக சொன்னேன். இனிமே வந்து இது எப்படி இருக்கு, இந்த க்ளூஸை வந்து எப்படி இந்த ஒர்க் ஷீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணும் அப்படிங்கறத வந்து நம்ம பிராக்டிக்கலா ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். இதுதான் தேர்ட் சீலோட ஒர்க் ஷீட். உங்களுக்கு தெரியுதா? இந்த ஷீட்ல வந்து மொத்தமா 2 பேஜஸ் இருக்கும். இது ஃபுல்லாவுமே வந்து ஒரு ஷீட்டா இருக்கும். இந்த ஷீட் வந்து 2 பார்ட்டா இருக்கும். சரியா? இந்த இந்த பார்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கட் பண்ணி இந்த மெயின் ஷீட்ல ஒட்டணும். அப்புறம் இந்தந்த இடத்துல எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அது ஃபில் பண்ண வேண்டிய க்ளூஸ் எல்லாமே வந்து இந்த ஷீட்ல இருக்கு. சரியா? இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள மட்டும் இது எப்படி பண்றது அப்படிங்கறத வந்து பார்ப்போம். இப்ப நான் இதுல தேர்ட் சீலுடைய ஒர்க் ஷீட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் க்ளூவை வந்து பார்க்கறேன். ஓகே, Brother Branham continually reminds us in this series to be studying these seals, and he tells us the best way to do it too. அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா get it on the dash அப்படிங்கறதான வேர்டை வந்து
தேர்ட் சீல் மெசேஜ்ல இருந்து வந்து கேட்கணும். சரியா? இப்போ அது வந்து நம்ம கேட்டுட்டோம்னா இந்த இடத்துல வந்து என்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கறத வந்து தெரியும். இப்போ இந்த க்ளூல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? the third seal மெசேஜுக்குள்ள போயிட்டு நம்ம get it on the dash அப்படின்னு இருக்கு. இதை இன்வெர்டட் காமாஸ்ல போட்டிருக்காங்க. இது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத வந்து நான் டெமோ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டேபிள் ஆப்பை ஓபன் பண்ணும். இதுதான் நம்முடைய டேபிள் ஆப். அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த மெசேஜுக்கு போகணும். அந்த மெசேஜுக்கு போறதுக்கு நம்ம எங்க கிளிக் பண்ணணும்? கரெக்டா சொல்லுங்க. பைபிள் புக் மாதிரி. வெரி குட் ஜோயல். அந்த புக் மாதிரி இருக்கிற சிம்பலை கிளிக் பண்ணும். அப்புறம் இங்க போயிட்டு என்ன மெசேஜ் பேரு கொடுக்கணும்? Third seal. தேர்ட் சீல். கரெக்ட். அப்போ நான் இங்க டைப் பண்றேன் தேர்ட் சீல். உங்க கையில அகாப்போ டேப்லெட்ஸ் இருக்குன்னா நீங்களும் இதே டைப் பண்ணுங்க பார்க்கலாம். டைப் பண்ணிட்டீங்களா? அப்புறம் அந்த தேர்ட் சீல் மெசேஜை கிளிக் பண்ணும். இப்போ இந்த மெசேஜுக்குள்ள நம்ம சர்ச் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பட்டனை பிரஸ் பண்ணணும்? என்ன ஐக்கனை கிளிக் பண்ணணும்? Current sermon. Search button. சர்ச் பட்டன். கரெக்ட். சர்ச் பட்டனுக்குள்ள போயிட்டோம்னா நம்ம இந்த தேர்ட் சீல் மெசேஜ சர்ச் பண்ணோம்னா என்ன கிளிக் பண்ணணும்? கரண்ட் சர்மன். இந்த மெசேஜ்ல சர்ச் பண்ணும். அப்புறம் அவங்க கொடுத்த கோட்ல பாத்தீங்கன்னா ஒரு டபுள் இன்வெர்டட் கோமா இருக்கு. அப்ப அதே மாதிரி டபுள் இன்வெர்டட் கோமா இருக்கிற சிம்பலை வந்து நம்மளும் இங்க பிரஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அவங்க வந்து கொடுத்ததை அப்படியே பார்த்து டைப் பண்ணும். கெட் இட் ஆன் த டேஷ். இந்த இந்த விஷயத்தை யாராவது டைப் பண்ணிட்டு அந்த fill in the blanksல என்ன வரும்ங்கறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். God சொல்ல நான் சொல்லட்டா? சொல்லு கண்ணா. ஈடன் சொல்லலாம். Get it on the tape. Get it on the tapes. Very good. Very good Joel. Very good Eden. கரெக்டா சொன்னீங்க. அது எத்தனாவது பேரால வருதுன்னு கூட சொல்ல முடியுமா? 13th. 13th. ஓ, நம்ம எல்லாவங்களும் சேர்ந்து இப்ப இத பண்ணி பார்க்கலாம். வெரி குட் குட்டீஸ். இத வந்து நான் இப்ப டைப் பண்றேன். Get it on அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். இப்ப பாருங்க கரெக்டா இந்த தேர்ட் சீல்ல அதுல நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இங்க 13 காட்டுது. ஆனா ஆக்சுவலா வந்து அது எத்தனாவது பேரால இருக்கு? ஆக்சுவலா அது எத்தனாவது பேரால இருக்கு? 14. 14. சில நேரங்கள்ல இங்க காட்டுற பேரா நம்பர் கொஞ்சம் தப்பா இருக்கலாம். ஒரு பேரா 2 பேரா மேல கீழ இருக்கலாம். அதன்னு பாத்துக்கோங்க. சோ யூ வில் கெட் இட் ஆன் த டேப். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஒர்க் ஷீட்டுக்கு ரிட்டர்ன் வரணும். இங்க வந்து கெட் இட் ஆன் தான் இருக்கு. இங்க டேப்புக்கு வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க? டேப்போட பிக்சரை கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இங்க கொண்டு வந்து அதை கட் பண்ணி ஒட்டணும். சோ கெட் இட் ஆன் த டேப்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு சீலினுடையதும். இப்ப ரெண்டாவது க்ளூல என்ன சொல்றாங்க? ரெண்டாவது க்ளூல வந்து இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு பெருசா கட் பண்ணி ஒட்ட வேண்டியது இருக்கு. அது கூட சம்பந்தப்பட்ட பிக்சர் வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ரெண்டாவது சீலினுடைய பிக்சர் இருக்கு. அத குறிச்சு எங்க சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா பைபிளை எடுக்கணும். இல்ல அகாப்போ டேப்லெட்ல பைபிள் ஆப் இருக்கு. அதை ஓபன் பண்ணி ரெவலேஷன் 6ல 5 to 6 இருக்கக்கூடிய வேர்சஸ வாசிக்கணும் முதல்ல. அதுக்கு பிறகு தேர்ட் சீல்ல பேரா 22 வந்து பார்க்கணும். அதுக்கு அதை நீங்க பண்ணனதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா இந்த பசில்ல இருக்கக்கூடியதான இந்த பீசஸ கட் பண்ணி இந்த இடத்துல ஒட்டணும். ஓகேயா? இந்த பைபிள் ஓபன் பண்ணி படிக்கிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பேராஸ் 22nd வந்து இந்த மாதிரி கீழே நீங்க போயிட்டீங்கன்னா 22nd பேரால அதே பைபிள் வேர்ஸ் தான் இருக்கு. அதே பைபிள் வேர்ஸ் தானே? when I open ஆமா அதே பைபிள் வேர்ஸ் வந்து பேரா 22ல இருக்கு. அதையும் நீங்க படிச்சதுக்கு பிறகு இத கட் பண்ணி ஒட்டணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நம்ம போன சீலுக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த சீலுக்கும் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். நீங்க எல்லாவங்களும் வந்து எக்ஸாம் பிஸில இருந்ததுனால கொஞ்சம் பேரால பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வீக்ல இருந்து நம்ம எல்லாவங்களுமே வந்து ப்ரீவியஸ் வீக்கோடதும் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி அட்டெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்ன வந்து நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம்.
இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? தேர்ட் சீலோட ஒர்க் ஷீட் எப்படி பண்ணணுங்கிறது? இல்லன்னு நம்புறேன். அப்படி இருந்ததுன்னா கூட நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சீலோடது நாங்க பண்ண எக்ஸாம்பிள் வந்து இதுல கடைசியில இருக்கு. ஹெலன் சிஸ்டர் கூட பண்ணது வந்து கடைசியில நம்ம வந்து போட்டிருக்கோம். நம்ம குவைட் டைம் ஜர்னல்ஸ வந்து ஷோகேஸ் பண்ணும்போது இதையும் வந்து நாங்க காட்டுறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம போன சீல்ஸ்னுடைய ஒர்க் ஷீட்ஸ பேஸ் பண்ணி கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் வந்து குட்டீஸுக்காக ரெடி பண்ணி இருக்கிறது. இத வந்து இப்ப ரெபேக்கா சிஸ்டர் பண்ணுவாங்க. ஓகே. இது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சீலோட ஒர்க் ஷீட்ல கொடுக்கப்பட்டது. ஸோ இது எப்படின்னா அவங்க வந்துட்டு அங்க சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிம்பிள்ஸ்க்கு இப்ப தண்டர்னா அது தண்டர் என்னத்தை மீன் பண்ணுது, இல்லைன்னா என்னத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது, லயன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான குழுவை கூட நான் பக்கத்துலயே கொடுத்துருக்குறோம். பிரதர் பிரணாம் tells us that the seal were placed before John as a symbol. Listen to paragraph number 146 in first seal. So நீங்க வந்துட்டு அதே மாதிரி டேபிள் ஹேப்புக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் சீல் ஓபன் பண்ணிட்டு paragraph number 146 நீங்க போயிட்டு search the name of each symbol shown and match it to what it represents அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இங்க. Search for your answer in first seal and the bridge between 7 church ages and 7 seals. So இன்னொரு ஹிண்ட்டும் இருக்குது. இது 2 மெசேஜ்லயும் கொடுக்கப்படுது. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் சீல்லையும் கொடுக்குறாங்க, இன்னொன்னு வந்து bridge between 7 church ages and 7 seal. இதுல இந்த 2 மெசேஜ்லயும் வந்துட்டு இதுக்கான ஹிண்ட் இருக்கு. சோ நம்ம ஹிண்ட் படியா பார்க்க போனா தண்டர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு யார் ஆன்சர் சொல்றீங்க? Voice of God. ஓகே, ஜோயில் கரெக்டா சொன்னீங்க. ஜோயிலும் ஏனோக்கு நினைக்கிறேன், சாரி, ஜோயிலும் ஏனோக்கும் 2 பேரும் கரெக்டா சொன்னீங்க. தண்டர் வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் காட ரெப்ரசென்ட் பண்ணுது. அது எத்தனாவது பேரால இருந்து எடுத்தீங்க ஜோயிலும் ஏனோக்கும்? ஜோயில ஏனோக்கு இது எத்தனாவது பேரால இருந்து நீங்க எடுத்தீங்க மெசேஜ்ல? வேற யாருக்காவது கூட ட்ரை பண்ணலாம். அது எத்தனாவது பேரால இருக்குன்னு. 147. வெரி குட், வெரி குட். கரெக்ட். அது 147ல தான் இருக்கு. மத்தவங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அது எப்படிங்கிறத மட்டும் நான் காட்டுறேன். நம்ம எப்பவும் போலவே புக்குக்கு போகணும். அப்புறம் இங்க க்ளூல போயிட்டு ஃபர்ஸ்ட் சீல்ல டைப் பண்ணணும். அந்த ஃபர்ஸ்ட் சீலுக்குள்ள போயிட்டா சர்ச் ஆப்ஷன்ல கரண்ட் சர்மன்ல பேரா நம்பர் கூட நீங்க சர்ச் பண்ணலாம். அவங்க 146ல இருந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அதனால 146க்கு போயிட்டீங்கன்னா இப்போ ஈடன் சொன்ன மாதிரி 147 எடுத்துட்டீங்கன்னா, ரிமெம்பர் a loud clapping noise of a thunder is a voice of God அப்படிங்கறத வந்து இந்த பேரால சொல்றாங்க. வெரி குட், வெரி குட். சரி, அதே மாதிரி லயன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு யார் சொல்றா? லயன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? The king. The king. வெரி குட், கரெக்ட். எந்த பேரால இருந்து இது ரெப்ரசென்ட் பண்றது? 51. பேரா நம்பர் 51. 51. கரெக்ட். ஸோ நீங்க பார்த்த மாதிரி 51 தான் வந்துட்டு பிகாஸ் ஈவன் தே கால்ட் ஹிம் அ லயன் அண்ட் தட்ஸ் த கிங். ஸோ 51 சொன்னது கரெக்ட். ஸோ லயன் வந்துட்டு த கிங் அப்படின்றத வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அடுத்ததா கொடுக்கப்பட்ட பிக்சர் வந்துட்டு என்னன்னா த ஒயிட் ஹார்ஸ் ரைடர்.
இதுல அந்த ஒயிட் ஹார்ஸ் ரைடரை என்ன ரெப்ரசென்ட் பண்றாங்க? ஒன்னும் ஃபர்ஸ்ட் சீல்ல கிடைக்குதுன்னா கரெக்ட். யார் சொன்னது? டேனியல். கரெக்டா சொன்னீங்க டேனியல். எங்க இருந்து எடுத்தீங்க? எத்தனாவது பேரா? சரியா தரல சிஸ்டர். பரவாயில்ல. இது நீங்க ஃபர்ஸ்ட் சீல்ல பாத்தீங்கன்னா ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஒயிட் ஹார்ஸ் ரைடர்னு டைப் பண்ணீங்கன்னா he is called the antichrist ன்னு சொல்லிட்டு 356 பேரால இருக்கு. So 356 பேரால வந்துட்டு he is called the antichrist ன்னு கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு நீங்க இத மேலைக்கு பார்த்தா கூட அவர் கிளியரா அதுல சொல்லுவாங்க the white horse rider he is actually called the antichrist ன்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்னொன்னு இது வந்து எதுக்கு இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஆன்டி கிரைஸ்டும் இந்த ஹார்ஸும் வந்து பக்கத்துல இல்ல. ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல சர்ச் பண்றதுக்கு தான் இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஹார்ஸும் ஆன்டி கிரைஸ்டும் எங்க வருது அப்படின்னு பார்க்கணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணும். ஒரு சென்டென்ஸ் கரெக்டா உங்களுக்கு தெரியும்னா அப்போ நீங்க இந்த ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். ஏன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா இது காட்டாது. ஏன்னா ஆன்டி கிரைஸ்ட் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல எங்கேயுமே வரல. ஆனா ஆன்டி கிரைஸ்டும் ஹார்ஸும் வந்து ஒரே பேரால வருதுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே. சோ ஆன்டிகிரைஸ்ட்னா ஒயிட் ஹார்ஸ் ரைடர், ஆன்டிகிரைஸ்ட். சிம்பிள் வந்துட்டு ஃபினிஷ்ட் ஒர்க். சரி, நெக்ஸ்ட் போயிடலாம். இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் சீல்ல இருந்து தான் நம்ம எடுக்க போறோம். சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த பீஸ்ட் 4 பீஸ்ட் இருக்கிற ஏரியாவை பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு லயனு, ஆக்ஸ், மேனு, பின்ன ஈகிள் இது ஒண்ணு கொடுத்துருக்காங்க. வாட் பீஸ்ட் வாஸ் சென்ட் ஆன் டு த காம்பேட் the white horse rider. So white horse rider வரும்போது எந்த பீஸ்ட் வந்துட்டு come and see அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கிட்ட சொன்னது? எந்த பீஸ்ட் கரெக்ட். ஆக்ஸ் வந்துட்டு செகண்ட் சீல் ஓபன் ஆகும் போது ரெட் ஹார்ஸ் ரைடருக்கு வருது. ஒயிட் ஹார்ஸ் ரைடர்ன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் சீல் வந்துட்டு லயன் தான் வந்துட்டு சொல்லும். சோ ஜோயலும் ஏனோ கரெக்டா ட்ரை பண்ணீங்க. ஆனா ஈடன் வந்து இந்த ஆன்சரை கரெக்டா சொன்னாரு. சோ அதுக்கு ஆன்சர் வந்துட்டு லயன் தான் சொல்லுது. சோ இங்க இன்னொரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கட் பண்ணி பேஸ்ட் பண்ணோம். சோ தி ஒயிட் ஹார்ஸ் ரைடர் இஸ் இப்பதான் நம்ம மாஸ்டர் ஃபாலோவிங்ல கூட முடிச்சோம். ஆன்டிகிரைஸ்ட். கரெக்ட். சோ இந்த மாதிரி நம்ம பிக்சரை ஒட்டிட்டு இந்த இடத்துல ஆன்டிகிரைஸ்ட்னு எழுதுறோம். சோ நெக்ஸ்ட் இதுலயும் வந்துட்டு இப்போ இங்க போ, கிரவுனு, ஆரோ, கிரவுனு பின்ன போ கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தேடுறதுக்கு இங்க நீங்க க்ளூ பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க யூஸ் சர்ச் வேர்ட் சச் அஸ் ரைடர், போ, ஆரோ அண்ட் கிரவுன் அண்ட் லேர்ன் தி ஆன்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சர்ச் பண்றதுக்கு முன்னாடி வாட் வாஸ் ஹி கிவன் அட் தி நைசியன் கவுன்சில்? நைசியன் கவுன்சில்ல இருக்கும் போது அவருக்கு என்ன கொடுக்கப்படுது அந்த ஒயிட் ஹார்ஸ் ரைடருக்கு? இல்ல, கிரவுன் மட்டும்தான் கொடுக்கப்படுது நைசியன் கவுன்சில்ல. சரியா? சோ கரெக்ட். ஈடன் கரெக்டா சொன்னேன். அப்படியே டேனியலும் கரெக்டா சொன்னேன். வாட் வாஸ் ஹி கேரிங்? crown and bow. போ கரெக்ட். போ வந்து கேரி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொன்னு அவன் கையில போ இருந்துச்சு, ஆனா என்ன இல்ல? what did he not have? arrow. வெரி குட். சோ இது ஹேரோ. இது ஒன் பார்ட். இன்னொன்னு வந்துட்டு பிரதர் பிரணாம் வந்துட்டு மெசேஜ்ல வந்துட்டு யூ வாண்ட் டு புட் தட் டவுன் cause I want you to read it. எந்த வசனத்தை வந்துட்டு நீங்க put it down, அது மட்டும் இல்லாம நீங்க இதை ரீட் கூட பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கான க்ளூ what scripture does brother Branham want you to read? Search the exact quote to find the scripture. அங்க கொடுத்திருக்கிற கோட்டை வந்துட்டு கரெக்டா நம்ம சர்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு அது கிடைக்கும். அது ஃபர்ஸ்ட் சீல்ல இருந்து தான் சர்ச் பண்றோம்.
So para number 362 you want to put it down, you want to put that down because I want you to read it அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த வசனத்தை சொல்றாங்கன்னா ரெவலேஷன் 12:7 to 8 வரைக்கும் இருக்கிற அந்த வசனத்தை தான் வந்துட்டு இங்க சொல்றாங்க. சோ இத வந்துட்டு நீங்க ரீட் பண்ணுங்கன்னு கூட சொல்றாங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் சீல்ல இருந்து எடுக்கப்பட்ட சில ஒர்க் ஷீட்ல இருந்து சில ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சீலோட ஆக்டிவிட்டி, இது மோஸ்ட்லி பண்ணிருப்பீங்க. நம்ம இத வந்துட்டு இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இத மிஸ்மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா இதை நம்ம ஆர்டர்ல போடணும். சோ ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல போட வர்றது இங்க க்ளூ எப்படின்னா, அகைன் பேராகிராஃப் நம்பர் 284ல போயிட்டு செகண்ட் சீல்ல போய் பார்த்தா இதுக்கான க்ளூ கிடைக்கும். ஸோ டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நான் ஜஸ்ட் இதை ரஷ் பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு த கவுன்சில் வாஸ் ஹெல்ட். செகண்ட் வந்து எலெக்டட் அ ஹெட் பிஷப். தேர்ட் வந்துட்டு யுனைடெட் சர்ச் அண்ட் ஸ்டேட் டுகெதர். ஃபோர்த் ட்ராப்ட் ஹிஸ் போ அண்ட் காட் ஆஃப் ஹிஸ் ஒயிட் ஹார்ஸ். ஒன்ஸ் அந்த ஒயிட் ஹார்ஸ்ல இருந்துட்டு அந்த போ எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ரெட் ஹார்ஸ்ல ஏறுறான். ஸோ இது ஃபர்ஸ்ட் சீல், இது செகண்ட் சீல்ல இந்த ரெட் ஹார்ஸ் வருது. He got on to his red horse for he can kill anybody that don't agree with him. So இது செகண்ட் சீலோட ஒரு ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி இது வந்துட்டு வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. And there were out another horse that was என்ன கலர்ல இருந்துச்சு அந்த ஹார்ஸ் செகண்ட் சீல்ல? ரெட். வண்டர்ஃபுல் ஜோய், ரெட் கலர்ல இருந்துச்சு. and the power was given to him that sat thereon to take peace from the earth and that they should kill one another, and there was given unto him a great என்னது என்ன கரெக்ட் ஸ்வார்ட் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ அது வந்துட்டு இதை நம்ம சர்க்கிள் பண்றோம். ஸோ இது ஒரு ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் வந்துட்டு the red horse rider had power to, அவனுக்கு என்ன பவர் கொடுக்கப்பட்டுச்சு அந்த ஸ்வார்டோட சேர்த்து? To kill anybody whomever did not agree with this command. வண்டர்ஃபுல் ஜோயல். ஸோ இது வந்துட்டு கில் அப்படின்ற வேர்டு இங்க வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஆக்டிவிட்டி ஷீட். நெக்ஸ்ட் செஷன்ல இருந்துட்டு நீங்களும் இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு குரூப்ல வந்துட்டு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகே, இன் டீட்டெயிலா எதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, நீங்க எல்லாங்களும் வந்து இப்ப லீவ்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும், எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த டைம்ல இந்த ஒர்க் ஷீட்டை உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம இன் டீட்டெயிலா பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா திரும்பவும் காண்டாக்ட் பண்ணலாம். ஆனா மேக்சிமம் வந்து எல்லாங்களும் சேர்ந்து இதை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸும் கூட சேர்ந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சூப்பர். இப்போ நம்ம அடுத்ததான ஒரு ஆக்டிவிட்டிஸ்க்கு வரோம். இது என்னது? டிஸ்கிரைப் த சீன் ஃப்ரம் மெசேஜ். அதாவது இந்த ஜேர்னல் புக்ல நம்ம பக்கத்துல வந்து ஒவ்வொரு ஜேர்னல் இமேஜஸ் பார்த்தோம்ல, அந்த இமேஜஸ்க்கு பக்கத்துலயே வந்து பேராகிராஃப் நம்பர்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பேராவில் பிரதர் பிரணாம் மெசேஜ்ல இருந்து என்ன சொல்றாரு அப்படிங்கறத வந்து நீங்க சம்மரைஸ் பண்ணி சொல்லணும். அதுக்காக தான் வந்து இந்த டிஸ்கிரைப் த சீன் ஃப்ரம் மெசேஜ். இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் த சீன் வந்து யார் சொல்ல வரா? அமாசியா. Praise Lord. Praise Lord. Second seal എന്ന മെസ്സേജ് പാര 50 തൊട്ട് മുതൽ 75 വരെ പ്രണാം പറയുന്നത്. பாப்பா ஒரு நிமிஷம். அமாசியா நீ சொல்றது கேட்கல பாப்பா. ഹലോ. ഹലോ ഇപ്പൊ കേക്കാം. സെക്കൻഡ് സീൽ എന്ന മെസ്സേജിൽ പ്രണാം പറയുന്നത് എന്താണെന്ന് വെച്ചാൽ അല്ല പാര 80 തൊട്ട് 85 വരെ പ്രണാം പറയുന്നത് എന്താണെന്ന് വെച്ചാൽ, പ്രണാം ആദ്യം ഓഹിയ നദിയില് ബാപ്റ്റിസം ബാപ്റ്റിസം കൊടുക്കുമ്പോൾ പ്രണാം ആകാശത്ത് നിന്ന് ഒരു വെളിച്ചം കാണുന്നു. അത് ദൈവത്തിന്റെ മുഖത്തിന്റെ ഒരു ഷേപ്പിലുള്ള ഒരു ക്ലൗഡും കാണുന്നു. അതിൽ നിന്ന് വെളിച്ചം വരുന്ന പോലെ. ഇങ്ങനെ കുട്ടിയായിരിക്കുമ്പോൾ പ്രണാമിന് നടന്നുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ ചില ടൈംസ് ഇങ്ങനെ വെളിച്ചവും
സ്ട്രേഞ്ച് നോയ്സ് ഒക്കെ കേൾക്കാറുണ്ട്. അപ്പോ ആൾക്കാരുടെ അടുത്ത് ഇത് പറയുമ്പോൾ ബ്രണാം ആൾക്കാരുടെ അടുത്ത് പറയുമ്പോൾ ആൾക്കാർ പറയും മെന്റൽ ഇഷ്യൂസ് ഉണ്ട് പറഞ്ഞിട്ട്. ഇപ്പൊ ബ്രണാം ആ സമയത്താണെങ്കിൽ, ബ്രണാം ആ ആളാണെങ്കിൽ, ഒരു കുട്ടി ബ്രണാമിന്റെ അടുത്ത് അങ്ങനെ പറയുകയാണെങ്കിൽ ബ്രണാം അതേപോലെ ആയിരിക്കും പറയുള്ളൂ എന്ന് ബ്രണാം മെസ്സേജിൽ പറയുന്നുണ്ട്. അതിന് ശേഷം ബ്രണാം പറയുന്നത് എന്താന്ന് വെച്ചാൽ, ബ്രദർ ബ്രണാം മാര എന്ന് പറഞ്ഞിട്ടൊരു ചെക്കനുണ്ട്. ആ ചെക്കൻ വന്നിട്ട് ബ്രണാമിന്റെ അടുത്ത് പറയാണ്, നീ എല്ലാ ആൾക്കാരെയും പോയി വെള്ളത്തിലിരുന്ന് മുക്കാൻ പോവാണോ എന്ന് പറയുന്നുണ്ട്. അപ്പോൾ ബ്രദർ ബ്രണാം പറയുന്നു, ഇല്ല, ഞാൻ ദൈവത്തിന്റെ നാമത്തിൽ ബാപ്റ്റിസം കൊടുക്കാൻ പോവാണെന്ന്. ആ ബ്രദർ ബ്രണാം പറയുന്നു, ആ കുട്ടി ഇപ്പോ ജീവിച്ചിരിക്കുന്നില്ല എന്ന് ബ്രദർ ബ്രണാം പറയുന്നു. പിന്നെ ബ്രദർ ബ്രണാം ബാപ്റ്റിസം കൊടുക്കുമ്പോ ബ്രദർ ബ്രണാം ഒരു സ്ത്രീനെ കാണുന്നു. ഒരു സ്ത്രീന്റെ അടുത്ത് പറയുന്നു, ഞാൻ ബാപ്റ്റിസം എടുക്കുമ്പോൾ മുങ്ങിയാലും എനിക്ക് കുഴപ്പമില്ല എന്ന് പറയുന്നു. അപ്പൊ ബ്രദർ ബ്രണാം പറയുന്നു, സ്ത്രീന്റെ അടുത്ത് പറയാണ്, നിനക്ക് ബാപ്റ്റിസം എടുക്കാൻ ഉള്ള യോഗ്യതയില്ല. അപ്പോൾ നീ പോയിട്ട് ദൈവഭക്തിയോടെ തിരിച്ചു വാ, ഞാൻ ബാപ്റ്റിസം എടുക്കാന്ന് ബ്രണാം പറയുന്നു. അപ്പോ ബാപ്റ്റിസം ഒരു കളിക്കണ സാധനമല്ല, അത് ദൈവം പറഞ്ഞ പോലെ തന്നെ ഭയഭക്തിയോടെ ചെയ്യേണ്ട സാധനമാണെന്ന് ബ്രദർ ബ്രണാം മെസ്സേജിൽ പറയുന്നു. Amazia, very good, very good. இதுல வந்து நம்ம அவங்க சொன்னதை வந்து நான் தமிழ்ல சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த போர்ஷன் வந்து மெசேஜ்ல இருந்து படிச்சு வேற யாருக்காவது தமிழ்ல சொல்லணும்னு இருக்கா? சரி, பரவாயில்ல. ஆனா அவங்க சொன்னது வந்து டிட்டோ ஆப்பிள் டு ஆப்பிள் இதுல இருக்கிற எல்லாமே வந்து அவங்க கவர் பண்ணியிருந்தாங்க. வெரி குட் அமாசியா. சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 33 வருஷத்துக்கு முன்பாக ஒரு லைட் அது வந்து ஓகியோ நதியின் கரையில வந்திருந்தது. அந்த டைம்ல அவர் வந்து ரொம்ப ஒரு வாலிப பையனா இருந்தாரு. அந்த டைம்ல ஒரு சத்தமும் அந்த லைட்டும் வந்து வந்திருந்தது. பிரதர் பிரணாம் இதுக்கு முன்னாடியும் வந்து ஆள்கள் கிட்ட இத சொல்லும்போது அவங்க வந்து இவருக்கு வந்து ஏதோ கோளாறு இருக்கு, மன சம்பந்தப்பட்ட விதத்துல ஏதோ ஒரு கோளாறு இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கூட ஏளனமா பண்ணியிருக்காங்க. ஆனா பிரதர் பிரணாம் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு விஷயத்த சர்ச் வந்து 1933ல பார்த்ததுக்கு பிறகு கர்த்தரே வந்து இறங்கி வந்து அதை விண்டிகேட் பண்ணி வாய்ஸாவும் லைட்டாவும் கொடுத்ததுக்கு பிறகு சர்ச்சுக்கு வந்து இந்த விஷயம் கர்த்தரால் ஆனது அப்படிங்கறதுல சந்தேகப்பட வேண்டியதே இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்றாரு. இதே கோட்டு வந்து இன்னொரு இடத்துல கூட போன வாரம் ஹைலைட் பண்ணி இருந்தாங்க. அது எந்த இடம்னு யாருக்காவது தெரியுமா? இந்த மெசேஜ்ல கேட்டதான இந்த போர்ஷனை வேற ஒரு இடத்துல கூட ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. அது எந்த இடம்னு யாருக்காவது தெரியுமா? எபி, ஷீனா, சஜல். சரி, இதே பாயிண்ட வந்து லெட்டர்ல பிரதர் ஜோசப் பிரணாம் வந்து எம்பசிஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமா, இனிமே சர்ச்சுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்த 1933க்கு பிறகு எந்த விதத்திலயும் சந்தேகப்பட வேண்டியது இருக்கலான்னு. அதுக்கு பிறகு சிலவங்க வந்து இந்த பேப்டிசம் கொடுக்கறத கொஞ்சம் ஏளனமா வந்து அவங்கள தண்ணியில முக்க போறீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்களாமா. அந்த பையன் வந்து அதுக்கு பிறகு வந்து அவங்க இறந்து போனதாவும், ஏன்னா அது கர்த்தரால் ஆன ஒரு காரியத்தை எந்த விதத்திலும் இழிவா வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து பிரதர் பிரணாம் இந்த பேரா 81ல சொல்றாரு. அப்புறம் இன்னொரு லேடி வந்து பிரதர் பிரணாம் கிட்ட, ரட்சிக்கப்படணும்னா நான் வந்து அப்படி பேப்டிஸ்ட் எடுக்கணுமா, முக்கப்படணுமா, சரி என்ன முக்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதுக்கும் வந்து அமாசியா சூப்பரா சொன்னாங்க. என்னன்னா, பேப்டிஸ்ட் எடுக்கிறதுங்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு கனமான ஒரு
மகிமைக்குரியதான ஒரு காரியம். கர்த்தரை கனப்படுத்தக்கூடியதான ஒரு விஷயம். அத வந்து எந்த ஒரு விளையாட்டுத்தனமாவும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் கூட சொல்லியிருக்காங்க. இத வந்து எந்த ஒரு விதத்திலும் விளையாட்டுக்குள்ள விஷயமே கிடையாது. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷமா இருக்கிறது. அதுவும் கர்த்தரே வந்து ஒரு வெளிப்பாடு குடுத்து அது வர்றதா இருக்கு. வெரி குட் அமாசியா, வெரி குட். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் பேராவ வந்து ஈடன் வந்து சொல்றாப்ல. இது அ பேரா 115ல இருந்து 117 வரைக்கும் இருக்கக்கூடிய போர்ஷன்ல இருந்து வரக்கூடியதான விஷயம். ஈடன் ரெடியா? ஆக்சுவலா அது ப்ரிப்பேர் பண்ணல வச்சனும். ஓகே கண்ணா, பரவால்ல. வேற யாருக்காவது இந்த ஒரு போர்ஷன் வந்து இந்த பிக்சர்ல வந்து பிரதர் பிரணாம் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய போர்ஷன் என்னங்கிறது தெரியுமா? இதுல வந்து பிரதர் பிரணாம் வந்து மோசே வந்து என்ன பண்றாருன்னா, முதல்ல கர்த்தர் வந்து மோசேயின் இடத்துல ஒரு அடையாளத்தை கொடுத்து எகிப்துல போய் இந்த மக்களை வந்து வெளியில கொண்டு வர சொல்றாரு. அப்ப அதுக்கு கர்த்தர் வந்து ஒரு அடையாளத்தை கொடுக்கிறாரு. அது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? காட் வந்து மோசேக்கு கொடுத்ததான ஒரு அடையாளம் என்னவா இருந்தது? ജോസഫ് ജോസിയ നിങ്ങൾക്കറിയോ? ദൈവം മോശയ്ക്ക് ഒരു അടയാളം കൊടുത്തിട്ടുണ്ടായിരുന്നു. അതെന്താണ്? വടിയാണോ? വടി വടി കൊണ്ട് എന്താ ചെയ്യാൻ പറ്റുക? വടി നിലത്തിട്ട പാമ്പാവും. வெரி குட். கரெக்ட் ஆன்சர் ஜோசப். அது என்னன்னா, மோசேயின் இடத்துல இருக்கக்கூடியதான அந்த தடிய கீழே தூக்கி போட்டா அது என்னவா மாறும் தெரியுமா? அது பாம்பா மாறிடும். வெரி குட். கரெக்ட். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடையாளத்தை வந்து கர்த்தர் வந்து மோசேக்கு கொடுத்து அனுப்புனாரு. அப்போ அத கொண்டு போயிட்டு மோசே வந்து அங்க பண்ணபோது அவங்க எல்லாவங்களும் வந்து பயந்து போயிட்டாங்க. சரியா? அவங்க பயந்தாங்களா? அந்த இடத்துல என்ன நடந்தது தெரியுமா? மோசே குச்சிய தூக்கி போட்டபோது அது பாம்பா மாறுச்சு. அத பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களும் அதை இம்பர்சனேட் பண்ணி அவங்களோட குச்சியும் கீழே போட்டாங்க brother. வெரி குட் எபி. இந்த பேரா 115ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதே போல அவங்க வந்து இம்பர்சனேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம கர்த்தர் பண்ணக்கூடியதான ஜெனுவின் விஷயங்களே வந்து டெவிலும் வந்து இம்பர்சனேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அது எதுக்கு தெரியுமா? ஜனங்கள வந்து அந்த வழியில இருந்து, ஓ மோசேக்கு மட்டும் இல்லங்க, பார்வோன் இடத்துல இத பண்றவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ட்ராக்க விட்டு போறதுக்கு. ஆனா அந்த டைம்ல மோசே வந்து என்ன சொன்னாரு உடனே? ஐயோ! நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் திரும்ப என்னுடைய இடத்துக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா? இல்ல. அவரு வந்து அந்த இடத்துல அப்படியே அமர்ந்து நின்னாரு. ஏன்னா, கர்த்தர் மோசேயின் இடத்துல என்ன பண்ண சொன்னாரு? அந்த இடத்துல போயிட்டு இந்த அடையாளத்த காட்ட சொன்னாரு. அத அவர் பண்ணிட்டாரு. அதுக்கு பிறகு அவரு வந்து என்ன பண்ணாரு தெரியுமா? அவர் அந்த இடத்திலேயே வந்து அமைதியாக நின்னாரு. அப்போ அந்த டைம்ல என்ன ஆச்சு தெரியுமா? மோசே குச்சிய தூக்கி போட்டபோது அது பாம்பா மாறுச்சு. அதே போல பார்வோன் இடத்துல இருந்தவங்களும் குச்சிய தூக்கி போட்டு அத பாம்பா மாத்துனாங்க. அப்போ அந்த டைம்ல மோசே வந்து என்ன பண்ணாரு? மோசே வந்து அமைதியா நின்னாரு. அப்ப என்ன சம்பவம் நடந்தது தெரியுமா? மோசேயினுடைய குச்சி பாம்பு வந்து மத்த பாம்புகள வந்து விழுங்கிருச்சு. அதுக்கு பிறகு அந்த பாம்புகளுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? அது எல்லாமே வந்து மோசேயினுடைய குச்சிக்குள்ள தான் இருந்தது. அத எடுத்துட்டு போய் அற்புதங்களையும், அடையாளங்களையும் மோசே செஞ்சாரு. அப்படிங்கிறத வந்து இந்த பேரா 115ல இருந்து 117 வரைக்கும் சொல்றாங்க. ஓகே. இந்த ஒன் இந்த பேரா 130ல இருந்து 134 வரைக்கும் இருக்கக்கூடியதான இடத்துல வந்து பிரதர் பிரென்னாம் வந்து இந்த இமேஜ பத்தி சொல்றாரு. இந்த ஸ்டிக்கர பத்தி சொல்றாங்க. அத பத்தி ஆடம் வந்து இப்ப சொல்லுவாரு. நான் கேக்குதாண்ணா? கேக்குது கண்ணா. நான் பேரா 130 சொல்றாங்க. நிக்கோலாய்னா பைபிள்ல வந்து ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்றாங்கண்ணா. ஏன்னா ஜீசஸோடையும் அப்போஸ்தலருக்கும் எகென்ஸ்டா இருந்தாங்கண்ணா. பேரா 131ல ப்ராஃபிட்டுக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் கூட பாஸ்டரோட கூட்டத்துக்கு போயிருந்தாரு. அவர் பேர் அங்க ப்ராஃபிட் சொல்ல விரும்பல.
அவரு ப்ராஃபட் அந்த கூட்டத்துல இருக்கிறாருன்னே தெரிஞ்சு தங்களே பெண்டகோஸ்டல்காரங்கன்னு சொல்றவங்களும் நம்ம கூட்டத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்கன்னா பேரா 132ல அந்த பாஸ்டர் சர்ச்சில் அப்போஸ்டல் ஆக்ட்ஸை வந்து சும்மா பேசிக்காக வச்சு தான் அவங்க சர்ச்சை நடத்திட்டு இருந்தாங்க. பேரா 133ல பைபிளை நல்லா ப்ராஃபட் சொல்றாரு, பைபிள் நல்லா படிச்சவரே இந்த மாதிரி பேசுறாருன்னு ப்ராஃபட்டுக்கு ஏத்துக்க முடியல. அவருக்கு அந்த பாஸ்டருக்கு வந்து அப்போஸ்டல் ஆக்ட்ஸோட வேல்யூ தெரியல. சாதாரண மனுஷருக்கே தெரியும் அப்போஸ்டல் ஆக்ட்ஸ் எழுதுனது வந்து அப்போஸ்டல்காரங்கல்ல, அவங்களுக்குள்ள இருந்த ஹோலி கோஸ்ட் தான். அப்போஸ்டல் ஆக்ட்ஸ் வந்து 4 புக்குங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அது வந்து மார்க், லூக், ஜான், மேத்யூ, இது 4 தான் சேர்ந்து அப்போஸ்டல் ஆக்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. பேரா 134ல அதான் அந்த மரத்தோட ஃபர்ஸ்ட் பிரான்ச்சு. இனி வேற ஏதாவது பிரான்ச் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அப்போஸ்டல் ஆக்ட்ஸ் மாதிரியே இன்னொரு புக்கு வந்தாதான் செகண்ட் பிரான்ச் வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட் ஆடம். அதுல சொன்ன மாதிரி கரெக்டா சொல்லியிருக்கீங்க. 130ல வந்து நிக்கோலைட் அப்படிங்கிறது வந்து ஆன்டி கிரைஸ்ட் டாக்டரின், அது கிறிஸ்துவனுடைய உபதேசங்களுக்கு எதிர்த்து நின்று இருந்தது. ஒரு பிரதர் வந்து என்ன பண்றாருன்னா, சிலவங்க எல்லாம் இருக்காங்க அப்போஸ்தலர் நடபடிகளை வந்து பேஸ் பண்ணியே சர்ச் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் பிரணாம் அங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சே வந்து இப்படி பேசுவாங்க. அப்போ வந்து அவர் சொல்றாரு, ரொம்ப காமனான அண்டர்ஸ்டாண்டிங்ல கூட தெரியும், அப்போஸ்தலர் நடபடிகள் அப்படிங்கிறது வந்து அவங்க எழுதின புத்தகம் கிடையாது, அப்போஸ்தலர்களுக்குள்ள இருந்துட்டு பரிசுத்தாவியினுடைய ஆக்ட்ஸா இருந்தது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. கர்த்தருடைய முதல் சபையானது ஒரு ஒரு கிளை, அவருடைய மரமானது ஒரு கிளையை விட்ட போது அது அப்போஸ்தல நடபடிகளை எழுதுச்சுன்னா, இன்னைக்கு அதே விசுவாசம் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், முதல்ல ப்ரொடியூஸ் பண்ண அதே ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ் வந்து இன்னைக்கும் வந்து நமக்கு உள்ளேயும் வந்து நடக்கும் அப்படிங்கறத வந்து இந்த பேரா 130ல இருந்து 134 வரைக்கும் வந்து அவர் சொல்றாரு. வெரி குட் ஆடம், நல்லா சொல்லியிருக்கேண்ணா. ஓகே, இப்போ 2 பேராஸ் கூட நம்ம வந்து அசைன் பண்ணியிருந்தோம், ஆனா அவங்களால இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியல. அது வந்து ஒண்ணு வந்து பேரா 145 தேர் தே குரூசிஃபை ஹிம் அப்படிங்கறத பத்தி. இத பத்தி வேற யாராவது இந்த மெசேஜ் ஃபுல்லா கேட்ட, இந்த பேரா படிச்சிருந்தவங்க, இந்த பேராவில் தே குரூசிஃபை ஹிம் அப்படிங்கிறது வந்து யாரையெல்லாம் குறிக்குது அப்படிங்கறது வந்து இந்த பேரால சொல்றாரு. அதை யாராவது சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா? யாருக்காவது தெரியுமா? ஜோசியா? அறியாவோ? சரி, குழப்பம் இல்ல. ஓகே, இத வந்து பேரா 145 எடுத்து பாத்தீங்கன்னா, இத குறிச்சு நான் வந்து இன்னொரு செய்தியில ப்ரீச் பண்ண கூட பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் பிரணாம் சொல்றாரு. 4 விஷயங்களை குறிச்சு சொல்றாரு. தேர் எந்த இடத்துலனா, ரொம்ப பரிசுத்தமும் ரொம்ப விசுவாசமும் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடியதா, இந்த உலகத்திலேயே ரொம்ப விசுவாசமும் பரிசுத்தமான மக்கள் வந்து இருக்கக்கூடியதான இடம் இந்த, அது எங்க? எருசலேம்ல. தே யாருன்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப பரிசுத்தமாக இருக்க வேண்டியதான அந்த மக்கள் யூதர்கள். தே தேர் தே குரூசிஃபிகேஷன் இல்ல சிலுவை மரணம் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்திலேயே இருக்கிறதுலயே ரொம்ப பனிஷ்மெண்ட், ரோம்ல இருக்கிறதுலயே ரொம்ப கொடுமையான பனிஷ்மெண்ட். ஹிம் அது அது யாருன்னு பாத்தீங்கன்னா, த கிரேட்டஸ்ட் பர்சன் எவர் லிவ், இந்த உலகத்துல ஜீவித்ததிலேயே சிறந்த மனிதர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ. தேர் தே குரூசிஃபை ஹிம் அப்படிங்கறதான இந்த ஒரு ஸ்டிக்கர் வந்து அவங்க போட்டிருக்காங்க. இத குறிச்சு நான் அடுத்த வாரம் பிரசங்கம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட பிரதர் பிரணாம் செகண்ட் சீல்ங்கிற மெசேஜ்ல சொல்றாரு. ஓகே, இந்த நோவாவினுடைய பிக்சரை பத்தி பிரதர் பிரணாம் என்ன சொல்றாருங்கிறது யாருக்காவது தெரியுமா? மெசேஜ் கேட்டவங்க யாருக்கும் இந்த நோவாவை பத்தி செகண்ட் சீல்ல வந்து என்ன சொல்றாருங்கிறது ஞாபகம் இல்லையா? என்னாச்சு இன்னைக்கு எல்லாங்களும் கொஞ்சம் குவைட்டா இருக்கீங்க? எக்ஸாம்ஸ் எல்லாம் இருந்ததுனால போன வாரத்தை மெசேஜ் கேட்கலையா? ஷாரோன்? ஹலோ அண்ணா, பிரைஸ் லார்ட் அண்ணா. பிரைஸ் லார்ட் அண்ணா. என்னாச்சு இந்த மெசேஜ்ல நோவாவை குறிச்சு என்ன சொல்றாருன்னு ஞாபகம் இருக்கா? ஆமா, நான் இந்த பிரணாம் ஒரு வாட்டி இந்தியா வந்திருந்தப்ப எர்த்வேக்குக்கு முன்னாடி
அங்க இருந்த பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணி முன்னாடி போயிருக்கும். எர்த்வேக் முடிஞ்சு ஒரு 4 நாளுக்கு அப்புறம் அதோட நெஸ்ட்டுக்கு திருப்பி வந்திருக்கும். ப்ராஃபிட் என்ன சொல்லுவாருன்னா, நோவா காலத்துல தண்ணி வந்து அழிக்க போகுதுன்றதை அறிஞ்சு எல்லா அனிமல்ஸும் உள்ள போன மாதிரி த சேம் காட் ஸ்டில் ரிமைன்ஸ் இந்த அனிமல்ஸ். அப்ப அதே காட் அப்படியே ஸ்டில் ஒர்க்கிங்னு சொல்றாங்க நான் ப்ராஃபிட் இந்த மெசேஜ்ல. ஓ! அப்ப எல்லாவங்களுக்கும் ஆன்சர் தெரியும். மத்தவங்க சொல்லிக்கிட்டும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? ஓகே, கரெக்ட். பிரதர் பிரணாம் இந்தியாவுக்கு வந்திருந்த டைம்ல இந்த ஒரு ஒரு நிலை நடுக்கமானது இந்தியாவுல நடந்திருக்கும். ஆனா அது நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னாலும், இந்தியாவுல அங்க அந்த இடத்துல இருக்கக்கூடியதான பறவைகள், மிருகங்கள் எல்லாவங்களுமே வந்து வீடுகள்ல இருந்தும், மதில்கள் பக்கத்துல இருந்தும் போய் வயல்வெளியில போய் நின்னுகிட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு தான் நிலநடுக்கம் வந்திருக்கும். அப்போ கூட்டுல போட்டு வச்சிருந்த மிருகங்கள், கட்டி வச்சிருந்த மிருகங்கள் மட்டும் தான் அதுல இறந்து போயிருக்கும். ஆ மத்தபடி இருந்ததான எல்லாமே வந்து தப்பிச்சிருக்கும். அதுக்கு பிறகு நியூஸ்ல கூட சொல்லுவாங்க. 4 நாள் கழிச்சு எல்லா மிருகங்களும் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டாங்க. அப்ப நிலநடுக்கம் வந்து வரப்போறது இல்லன்னு. அப்ப பாருங்க கர்த்தர் வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு நிலநடுக்கம் நடக்க போகுது அப்படிங்கிறதான காரியத்த வந்து எச்சரிக்கிறாரு. அப்போ அத குறிச்சு 342 பேரால வந்து சொல்றாங்க. உங்களுக்கு இத விசுவசிக்க முடியலையா? பாருங்க நோவாவினுடைய நாட்கள்ல இந்த உலகத்த வந்து நான் அழிக்கப் போறேன் அப்படிங்கிறத வந்து சொன்ன உடனே, அந்த மிருகங்கள வந்து நோவாவினுடைய பேழைக்குள்ள வழிநடத்தினதான கர்த்தர், அவர் இன்றைக்கும் மாறாத தேவனா இருக்கிறாருங்கிறது வந்து உங்களுக்கு தெரியலையா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வெரி குட். நம்ம மீதி இருக்கக்கூடியதான டிஸ்கிரைப் த சீன்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி, நம்ம வந்து ஒரு சாங் கேட்கலாம். இது ஷீனா வந்து இப்ப பாடப் போறாங்க. "தேர் இஸ் அ ஃபவுண்டன் ஃபில்ட் வித் பிளட்." ஷீனா ரெடியா இருந்தீங்கன்னா நீங்க பாடலாம். பிரைஸ் லார்ட்னா. பிரைஸ் There is a fountain with blood drawn from Emmanuel's vein, and sinners plunged beneath that flood lose all the guilty stains, lose all the guilty stains, lose all the guilty stains. And sinners plunged beneath that blood lose all the guilty stains. The dying thief rejoiced to see that fountain in his day. And there may I, though while I see, wash all my sins away, wash all my sins away, wash all my sins away. And there may I, though while I see, wash all my sins away. Dear dying Lamb, thy precious blood shall never lose its power, till all the ransomed ones of God be saved to sin no more, be saved to sin no more, be saved to sin no more, till all the ransomed ones of God be saved to sin no more. Praise the Lord. பிரைஸ் லார்ட். வெரி குட் ஷீனா, வெரி குட். ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்தது இது. ஓகே. இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் நேரத்துல வந்து ஒரு ஸ்டிக்கர்ஸ் வந்து அசைன் பண்ணியிருந்தோம். இத குறிச்சு தான் கேட்க போறோம்னு. இப்போ மத்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம என்ன குடுத்துருக்கோம்னா, இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா குடுத்துருக்கோம்.
இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு ரேண்டமா வந்து நம்ம கேட்போம்னு சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி அப்ப என்னன்னா, நீங்க எல்லா மெசேஜும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணும். ஆனாலும் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருந்ததுனால, நாங்க ஒரு செலக்டட் ஸ்டிக்கர்ஸ் மட்டும் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கர் வந்து பேரா 180ல இருந்து பிரதர் பிரணாம் சொல்லக்கூடியதான விஷயம். இந்த விஷயத்துக்கு வந்து ஷாரோன் ரெடியா இருந்தன்னா, ஷாரோன் நீ சொல்லலாம் கண்ணா. ஷாரோன் இதுல போட்டிருந்தோமா? சாரி ஜோசப் ஜோசப் ரெடியா இருந்தன்னா ஜோசப் சொல்லலாம். Praise Lord, brother. பிரைஸ் லார்ட். ഇവിടെ സൂചിപ്പിക്കുന്ന പുഴുത്തിനെ തിന്നു തീർക്കുന്നു. അത് വ്യത്യസ്തമായ പുഴുക്കളാണെങ്കിൽ അത് ചെയ്യുന്ന ജോലികൾ സെയിമാണ്. മരത്തിനെ തിന്നുക എന്ന ജോലിയാണ് അതിനുള്ളത്. അതേപോലെ തന്നെ വ്യത്യസ്തമായ വേറെ കുറെ കുതിരകളുടെ പുറത്തിരിക്കുന്ന അതിന്റെ ആത്മാവ്, ആ കുതിര ഇരിക്കുന്ന ആളുടെ അദ്ദേഹം ദൈവത്തിന്റെ സഭയെ ചൂഷണം ചെയ്യാൻ എന്ന് പറയുന്നു. ആത്മാവ് ഒന്നാണ്. മുദ്രയിൽ അടങ്ങിയിരിക്കുന്ന 4 കുതിര സവാരിക്ക് അത് ചൂഷണം ചെയ്യുന്നു. അങ്ങനെ അത് ആ മരത്തിനെ കൊണ്ടുവരുന്നത്. അതേപോലെ ദൈവത്തിന്റെ കുതിരകളുടെ പുറത്തിരിക്കുന്ന കുതിര സഫാരിക്കാരൻ ചൂഷണം ചെയ്ത് നശിപ്പിക്കുന്നു. 4 സഭാകാലഘട്ടങ്ങളിലൂടെ ദൈവത്തിന്റെ സഭയെ അത് തിന്നു തീർക്കുന്നു. അപ്പൊ പുഴുക്കൾ മാറുന്നുവെങ്കിലും അത് ചെയ്യുന്ന ജോലികൾ ഒരിക്കലും മാറുന്നില്ല. അപ്പൊ അതിന്റെ സ്പിരിറ്റ് സെയിം ആണ് ഇപ്പോഴും. കുതിരകൾ മാറുന്നുവെങ്കിലും അതിലുള്ള യാത്രക്കാരന്റെ ആത്മാവ് മാറുന്നില്ല. പ്രൈസ് ലോർഡ്. വെരി ഗുഡ് ജോസഫ്. പറഞ്ഞത് നല്ല ഫ്ലോ ഉണ്ടായിരുന്നു. ഇടയിൽ വോയിസ് കട്ടായിരുന്നു നെറ്റ് കാരണം. അതുകൊണ്ട് ഞാൻ ഒന്നുകൂടെ പറയാം. அப்போ இந்த செய்தியில வந்து என்ன சொல்றாருன்னா, யோவேல்ல சொல்லக்கூடியதான யோவேல் 2:25ல வந்து ஒரு 4 புழுக்களை பத்தி சொல்றாங்க. அது வந்து பாருங்க. ஒண்ணுக்கு பிறகு இருக்கிறது அடுத்தது வருது. அதுக்கு பிறகு அடுத்தது, அதுக்கு பிறகு அடுத்தது. அந்த மாதிரி 4 பூச்சிகள் வந்து அந்த மரத்தை சாப்பிடுறத பத்தி இந்த இடத்துல சொல்றாங்க. அத வந்து பிரதர் பிரணாம் என்ன சொல்றாருன்னா, அதே போல ரோமன்ஸ விட்டத வந்து லூத்தரன்ஸ் விட்டத வந்து மெத்தடிஸ்ட் விட்டத பெண்டகாஸ்டல். அந்த மாதிரி சபை காலங்களையும் வந்து அத வந்து இந்த இடத்துல கம்பேர் பண்றாங்க. இப்போ 180th பேராவுல வந்து ஜோசப் வந்து சொன்ன மாதிரி இதே பாருங்க. இதே போல தான் இது 4மே வந்து சேம் வேர்ம்ஸா இருந்தது. அதனுடைய 4 டைம் பீரியட்ல வரக்கூடியதான ஒண்ணா இருந்தது அப்படிங்கறத வந்து இந்த பேரால வந்து சொல்றாரு. அதே போல வந்து பாருங்க, இட்ஸ் த சேம் திங். அதே போல த சேம் ஸ்பிரிட் வாட் ஒன் லெஃப்ட் த அதர் 8. ஒண்ணு வந்து விட்டத அடுத்தது சாப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு வர்றது. அங்க எப்படி ஒரே புழுவா இருந்ததோ அதே போல இந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹார்ஸ் ரைடர்ஸ்ல வர்றது எல்லாமே வந்து சேம் ஸ்பிரிட் தான் அப்படிங்கறத வந்து இந்த பேரால வந்து அவர் ஹைலைட் பண்றாரு. இதே பாயிண்ட் வந்து நம்ம இந்த சீல்ஸ் படிக்கும் போதும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் ரைடர்ல வந்து அதே ஆள் தான் 2வது ஹார்ஸ் ரைடர்லயும் வருது. ஆனா அந்த டைம்ல வந்து அவனுடைய கலரும் அந்த ஹார்ஸையும் வந்து மாத்திக்கிட்டான். அவனுடைய ரூபம் வந்து மாறுது அப்படிங்கறத வந்து இந்த இடத்துல வந்து அவர் சொல்றாரு. அதே ஹார்ஸ் ரைடர் தான் அடுத்த ஹார்சஸ்லயும் வருது அப்படிங்கறதையும் கூட இந்த செகண்ட் சீல் மெசேஜ்ல வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. வெரி குட் ஜோசப். ஓகே. இது வந்து அலிஷாவுக்கு 192லயும் 194லயும் வந்து பிரதர் பிரணாம் வந்து சொல்லக்கூடிய பாயிண்ட். பிரைஸ் தி லார்ட். பேரா 192ல என்ன சொல்றாருன்னா, சேட்டன்ஸ் ட்ரினிட்டி எப்பவுமே சேமா தான் இருக்கும். அதுதான் ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட். ஆன்டி கிரைஸ்ட் முடிச்சுட்டு ஃபால்ஸ் ப்ராஃபட், முடிச்சுட்டு பீஸ்ட். சேட்டன் ஒரு ஆள் மாதிரி இன்கார்னேட் ஆயிடுச்சுன்னா சேட்டனோட சேம் டெவில் ஸ்பிரிட் அதெல்லாம் சேமா இன்கார்னேட் ஆகும். அதே மாதிரி தான் அதேதான் ஜூதாஸும் பண்ணா. என்னன்னா ஜீசஸ் இன்கார்னேட் இருந்தப்போ ஜீசஸ் மாதிரியே ஹீலிங் சர்வீஸ் எல்லாம் பண்ணி ஜீசஸ் இன்கார்னேட் காட் இன்கார்னேட். ஆனா டெவில் இன்கார்னேட் ஆனதும் அப்படியே மாறி ஜீசஸ காட்டி கொடுக்கறாரு.
ஜீசஸ் எப்பவுமே காட் இன்கார்னேட் பண்ணாரு. காட் பிளஷ்ல வந்தவர் தான் இம்மானுவேல். ஜூதாஸ் சன் ஆஃப் பெர்டிஷனா இருந்தாரு. அண்ட் ஜீசஸ் சன் ஆஃப் காடா இருந்தாரு. ஜீசஸ் காட இன்கார்னேட் பண்ணாரு. ஜூதாஸ் டெவில இன்கார்னேட் பண்ணாரு. வெரி குட், கரெக்ட் பாப்பா. ஸோ இதுல வந்து 192ல பாத்தீங்கன்னா சேட்டன் வந்து 3 ஸ்டேஜஸ்ல வந்து இன்கார்னேட் ஆகிறத பத்தி சொல்றாரு. முதல்ல வந்து ஆன்டிகிரைஸ்ட் ஸ்பிரிட், அப்புறம் ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபிட், அப்புறம் பீஸ்ட் அப்படிங்கிற 3 ஸ்டேஜஸ்ல வந்து அவன் வந்து இந்த டெவிலே வந்து ஒரு மனிதர்ல வெளிப்படுறத பத்தி சொல்றாப்ல. அது வந்து யாருன்னு சொல்றாப்ல? ஜீசஸ் கிரைஸ்டனுடைய காலத்துல அது யூதாஸ் காரியவதா இருந்தான்னு, அவன் கேட்டின் குமாரனா இருந்தாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ்ல 192 அண்ட் 193 பேரால வந்து சொல்றாரு. தேவன் மாம்சத்துல வெளிப்படுறது யாரா இருந்தாரு? அது ஜீசஸா இருந்தாரு. அப்போ யூதாஸ் வந்து டெவில் வந்து ஒரு மனிதன்ல வெளிப்படுறதா இருந்தது. ஜீசஸ் வந்து தேவன் வந்து ஒரு மனிதன்ல வெளிப்படுறதா இருந்தது. வெரி குட். நம்ம டைம் கொஞ்சம் எக்ஸீட் ஆனதுனால கொஞ்சம் இன்னும் ரஷ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஓகே, இத வந்து ஷீனா வந்து சொல்லுங்க பாப்பா. பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த பேரா 203ல இந்த ஸ்டிக்கர் கொடுத்துருக்கு. இதுல என்ன எழுதிருக்குன்னா ஜஸ்டிஃபிகேஷன், சாங்டிஃபிகேஷன் அண்ட் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். பிரதர் பிரணாம் என்ன சொல்றாருன்னா, God works his place in a trinity: justification, sanctification, and incarnate himself in his people with the baptism of the Holy Ghost. ஸோ அந்த ஜஸ்டிஃபிகேஷன்ன்றது வந்து சார்டிசன் சர்ச் ஏஜ்ல மார்ட்டின் லூத்தருக்கான மெசேஜா இருந்தது. சாங்டிஃபிகேஷன்ன்றது ஜான் வெஸ்லி ஓட பிலடெல்பியன் சர்ச் ஏஜ்ல ஜான் வெஸ்லியோட மெசேஜா இருந்தது. இப்ப வந்து இதோட கண்டினியூஷனா வந்து பேரா 205ல தான் சொல்லியிருப்பாரு, when Jesus incarnates himself in his people, the very life that was in Christ is in the person. So when the baptism of the Holy Ghost comes in the person will have the life of Christ in him. Praise the Lord. வெரி குட் பாப்பா. அது கரெக்டா நீங்க அதுல இருக்கிறத அப்படியே சொல்லிட்டீங்க. வெரி குட். இப்போ இதுக்கு கண்டினியூஷனான ஒரு பாயிண்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வருது. இந்த குரூப்ல இருக்கக்கூடிய 3 பேர்ல 3 தானே? ஓகே. இது வந்து இப்போ 205ல இருக்கக்கூடிய அதே பாயிண்ட்க்கு கொடுத்ததானே இன்னொரு ஸ்டிக்கர். ஆனா ஷீனா, நீ இதை கண்டினியூ பண்ணி சொல்றியா பாப்பா? அண்ணா, ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி when Jesus incarnates himself in his people, the very life that was in Christ is in the person. இதுக்கு எக்ஸாம்பிளாக தான் பிரதர் பிரணாம் நான் சொல்வார்னா, if we take the life out of a grape vine, அதை ஒரு பம்கின் செடியில் போட்டோம்னா அது பம்கின்ஸ் காய்க்காது, அது கிரேப்ஸ் தான் காய்க்கும். அதே போல ஒரு பீச் ட்ரீல இருக்க லைஃபை எடுத்து ஒரு பேர் ட்ரீல போட்டோம்னா அது பேர்ஸ் காய்க்காது, அது பீச்சஸ் தான் காய்க்கும். ஸோ இது என்ன சொல்றோம்னா, the life tells what it is. இதுதான் பிரதர் நாம் சொல்வாரு இந்த ஸ்டிக்கருக்கு சம்பந்தமா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். வெரி குட், வெரி குட் பாப்பா. ஓகே, இந்த லாஸ்ட் ஒன் வந்து இது ஜோசப் ரேண்டமா தான் நாங்க திரும்ப திரும்ப கேக்குறோம். ஆனா ஜோசப் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து அலிஷா, ஜோசப், அப்புறம் ஷீனா, ஷிபானாவுக்கு தான் அசைன் பண்ணியிருந்தது. இந்த 4 பேரை தவிர வேற யாருக்காவது இந்த பேரா 261ல கொடுக்கப்பட்டதான இந்த பாயிண்ட வந்து பிரதர் வந்து மெசேஜ்ல இந்த ஸ்டிக்கரை பத்தி என்ன சொல்றாங்கங்கிறது வந்து கரெக்டா தெரியுமா? ஏபி, ஷாரோன், ஜோசியா, சஜல், உங்க 4 பேர்ல யாருக்காவது ஒருத்தங்களுக்கு வந்து இந்த ஸ்டிக்கர்ல இருக்கிறது தெரியுமா? ஓகே, நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நீங்க ஃபுல் மெசேஜும் வந்து கம்ப்ளீட் பண்ணி அந்த ஸ்டிக்கர்ஸ் கூடவே வந்து ரீட் த்ரூ பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இத வந்து இப்போ ஜோசப் Moniz, are you? Praise the Lord, brother. Praise the Lord. കാഹളം യുദ്ധത്തെയാണ് പ്രതിനിധീകരിക്കുന്നത്. ഇപ്പൊ വാള് സഭയിലുള്ള രാഷ്ട്രീയ മത്സരത്തെ സൂചിപ്പിക്കുന്നു. വെള്ളക്കുതിരയിൽ നിന്ന് റെഡ് ഹോഴ്സിലേക്ക് ഇത് മാറുന്നതെന്ന് പറഞ്ഞാൽ വെള്ളക്കുതിരയിൽ പരിശുദ്ധി നടിച്ചുകൊണ്ട് ദൈവജനങ്ങളെ കബളിപ്പിച്ച് അവരെ ദൈവത്തിലേക്ക്
കൊണ്ടുവരുമായിരുന്നു. റെഡ് ഫോഴ്സ് എന്ന് പറഞ്ഞാൽ അത് അധികാരമാണ് വാളുകൊണ്ട് ഓക്കെ. മോനുവിന്റെ സൗണ്ട് നെറ്റ് കാരണം ചെറുതായിട്ട് ബ്രേക്ക് ആവുന്നുണ്ട്. അതിനകത്തുള്ള റൈഡർ ഇത് അതിന്റെ ആത്മാവ് ഒരിക്കലും മാറും. അടയാളത്തിനടിയിലായി ഒരു സത്യത്തിൽ മറ്റൊരു കുതിരയിൽ, അതുപോലെ മറ്റൊരു നിറത്തിൽ മല വെള്ളയിൽ നിന്ന് അത് രക്തവർണ്ണമായി ചുമപ്പിൽ സ്ഥിരമായി സഫാരി ചെയ്യുന്നു. അതൊരു അധികാരത്തെയാണ് സൂചിപ്പിക്കുന്നത്. ഉപദേശമാവുന്ന അധികാരത്തിൽ നിന്ന് കൊലയിലേക്കുള്ള അധികാരം തിരഞ്ഞെടുക്കുന്നു. கரெக்ட். வெரி குட் கண்ணா. இது வந்து ஸோ ரெட் ஹார்ஸ் ரைடர்ங்கிறவர் வந்து ஒயிட் ஹார்ஸ்ல வந்து அதே ஆள் தான். ஆனா முன்னாடி வந்து இருந்ததான அந்த ஒரு போதனையில இருந்து இப்போ வந்து அவனுக்கு அதிகாரமும் வல்லமையும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இத வந்து பிரதர் பிரணாம் இந்த செகண்ட் சீல்ங்கிற மெசேஜ்ல வந்து சர்ச்சேஜஸ் கூட கம்பேர் பண்ணி இதை வந்து இன் டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. வெரி குட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் வந்து எபி, ஜோசியா, அப்புறம் ஷாரோன், சஜலுக்கு வந்து நம்ம அசைன் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் சன் ஆஃப் காட் அப்படிங்கறத பத்தி பிரதர் பிரணாம் பேரா 266ல சொல்றது. இது வந்து ஜோசியா വെളിപാട് പുസ്തകത്തിൽ പറയുന്നുണ്ട്, ബുദ്ധിയുള്ളവൻ മൃഗത്തിന്റെ സംഖ്യ ഗണിക്കട്ടെ, അതൊരു മനുഷ്യന്റെ സംഖ്യയാണ്. ആ സംഖ്യ എന്നത് 666 ആണെന്ന് പറയുന്നുണ്ട്. സതിയുടെ ആത്മാവ് മനുഷ്യാവതാരമായി തീരുമ്പോൾ അത് ക്രിസ്തുവിന്റെ സ്ഥാനത്തെ ഒരു മനുഷ്യനിലേക്ക് എടുക്കുന്നു. അത് ക്രിസ്തുവിനെ ആരാധിക്കും പോലെ ആയിത്തീരും. പോയിട്ടുണ്ട്. അവിടെ അങ്ങനെ വികാരിയസ് അക്കങ്ങളിലേക്ക് എഴുതിയിട്ടുണ്ട്. അതിന്റെ അർത്ഥം ഈ റോമൻ അക്കങ്ങളുടെ അടിയിലായി ഒരു വരയിട്ട് വായിച്ചാൽ ദേവപുത്രന് പകരമായവൻ എന്നാകുന്നു. വിക്കാരിയസ് ഫിലിഡിയില് ഓരോ അക്ഷരങ്ങൾക്കും ഡിജിറ്റ്സ് ഉണ്ട്. അത് വെച്ച് സബ്സ്റ്റിറ്റ്യൂട്ട് ചെയ്താൽ 660 എല്ലാ ലെറ്റേഴ്സും കൂടി കൂട്ടുമ്പോൾ 112, ഫിലിയുടെ എല്ലാം കൂട്ടുമ്പോൾ 53, ഡിയുടെ എല്ലാം அவங்க அதை கரெக்டா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க நெட்வொர்க் வந்து ஏதோ இஷ்யூ இருக்கு போல. ஆனா அவங்க கரெக்டா சொன்னாங்க இன்ஸ்டெட் ஆஃப் சன் ஆஃப் காட் அப்படிங்கறத. முதல்ல வந்து அவங்க சொன்னது வந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் 13:18 எடுத்து பார்த்தா ஞானம் இருக்கிறவன் let the one who has the understanding calculate the number of the beast அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வரும். அது வந்து என்னன்னா 666 அதுதான் மிருகத்தின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்போ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த போப்பினுடைய அந்த சீட்டுக்கு பின்னாடி வந்து இன்ஸ்டெட் ஆஃப் த சன் ஆஃப் காட் விகாரியஸ் ஃபிலிடெய் அப்படிங்கறத வந்து எழுதியிருக்கும். அதுக்கு ஒவ்வொரு ரோமன் நம்பருக்கும் வந்து நியூமரல்ஸை கொடுத்து பார்த்தோம்னா இப்போ வி அப்படின்னு நம்ம இப்போ கிளாஸ் 5th ஸ்டாண்டர்டுங்கிறதுக்கு வந்து வின்னு எழுதுவோம். ஏன்னா அது ரோமன் நியூமரல்ஸ் படி 5. 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து எக்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அது ரோமன் நியூமரல்ஸ் படி 10 அப்படின்னு இருக்கு. அப்ப அதே மாதிரி விகாரியஸ் ஃபிலிடெய் அப்படிங்கிறதுக்கு கீழே ஒரு லைனை வரைஞ்சு நீங்க வந்து கால்குலேட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு 266ல வந்து சொல்றாரு. அது எல்லாத்தையுமே எடுத்து கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 666 அப்படிங்கிறது வருதுங்கிறத சொல்றாங்க. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ஒன் வந்து ஷாரோன். இத வந்து பேரா 284ல there is your seal அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத வந்து ஷாரோன் வந்து நீங்க சொல்லலாம். பிரைஸ் லார்ட் தான். சாத்தன் வந்து உலகத்துல இருக்க எல்லா பொலிட்டிக்கல் பவர்ஸும் அவன்கிட்ட வச்சிருப்பான். மேத்யூ 4th சாப்டர்ல 8th வெர்ஸ்ல ஜீசஸ வந்து
அந்த மலைக்கு மேல ஏத்திட்டு போய் எல்லா கிங்டம்ஸும் காட்டுறப்ப அது வந்து அவனோடதா தான் இருக்கும். இந்த வேர்ல்ட்ல இருக்க எல்லா பொலிட்டிக்கல் பவர்ஸும். அந்த அவன் அந்த அவன்கிட்ட ஒரு கத்தி இருந்தது வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்கள கொன்னுக்கிறதுக்கு அந்த கொன்னுக்க வைப்பான் அந்த செகண்ட் ஹார்ஸ் வந்து. ஃபர்ஸ்ட் ஹார்ஸ்ல வந்து ஒயிட் ஹார்ஸா இருக்கப்ப ஒரு ஃபால்ஸ் டாக்டரினை வச்சுக்கிட்டு அந்த ஃபால்ஸ் டாக்டரினை வச்சுட்டு அவன் ஒரு பவருக்கு அவன் கையில வந்து போ மட்டும்தான் இருக்கு, ஆரோ இருக்காது. ஆனா அவன் செகண்ட் சீல்ல வந்து கையில ஒரு கத்தியை வச்சுட்டு ஒரு பவரோட வருவான். அவன் டாக்டரினை ஏத்துக்காத எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிப்பான். கவுன்சில் வாஸ் ஹெல்ட் அண்ட் எலெக்டட் பை ஹெட் பிஷப். அவங்க வந்து ஒரு தலைவரா ஒருத்தவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அது வந்து ஒரு ஸ்டேட்டையும் அந்த சர்ச்சையும் யுனைட் பண்றாங்க. அவங்களோட செல்ஃப் அந்த டாக்மாஸ் அவங்களோட கல்ச்சரையும் சர்ச்சையும் கம்பைன் பண்ணி பண்ணுவாங்க. அப்ப அந்த போவை கீழே போட்டுட்டு ஒயிட் ஹார்ஸ்ல இருக்க வந்து ரெட் ஹார்ஸ்ல ஏறி அந்த டாக்டரின் அவங்க டாக்மாஸை ஏத்துக்காதவங்கள கொல்ல ஆரம்பிச்சிருவான். ப்ராஃபட் சொல்லுவாங்க, சேம் ஃபெல்லோ which him ride on both eternity yonder with it he unites both powers together. ஃபர்ஸ்ட் சீல்ல இருந்த ஒரே ஆள் தான் செகண்ட் சீல்ல வந்து அவனோட டாக்மாஸை ஏத்துக்காதவங்கள கொல்ல ஆரம்பிப்பானா. பிரைஸ் லார்ட். இதான் அந்த சீல். வெரி குட் கண்ணா, வெரி குட். நெக்ஸ்ட் வந்து எபி கண்ணா, பேரா 289ல எதனால அவனுடைய கத்தி வந்து சிகப்பு கலர்ல இருந்தது அப்படிங்கறத பத்தி அத வந்து பிரதர் பிரணாம் வந்து சொல்றாரு. இத நீ சொல்றியா கண்ணா? சொல்றேன். பிரதர் பிரணாம் வந்து அந்த மெசேஜ்ல சொல்லுவாங்க, செயின்ட் ஆகஸ்டின் ஆஃப் ஹிப்போல இருந்து 1586 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரோமன் மார்டிராலஜியில் பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக் சர்ச் வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த டாக்டரின்ஸை பிலீவ் ஒத்துக்காத 68 மில்லியன் ப்ராட்டஸ்டன்ட்ஸ் வந்து கொலை பண்ணாங்க. அதை சொல்லிட்டு பிரதர் வந்து சொல்லுவாங்க, அவங்க கத்தி ரெட்டா இருந்துச்சா அப்படி கேட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க வந்து ரெட் ஹார்ஸ் ரைட் பண்ணி வந்தாங்களான்னு கேட்டாங்க. வாட் வாஸ் இட்? த சேம் பவர், த சேம் ரைடர். அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அந்த கொலை பண்ணது பார்த்தீங்கன்னா பிளட்டை சிம்பிளிஃபை பண்ணி ரெட் கலர் வந்து சிம்பிளிஃபை பண்ணிச்சு. அது பார்த்தீங்கன்னா த சேம் பவர், த சேம் ரைடர். அது சேம் பவர் தான், அந்த சேம் ஆள் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹார்ஸ்ல இருந்து செகண்ட் ஹார்ஸ்ல வந்து வந்தது. தேர் இஸ் த சீல்னு சொல்லிட்டு பிரதர் பிரணாம் சொல்லுவாங்க. வெரி குட், வெரி குட். இப்போ இந்த ஒரு பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மெசேஜ்ல வந்து நம்ம படிக்கிறோம். ஆனா இந்த ஸ்டிக்கர்ல வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்னும் மெமரியில நிக்கிறதுக்கு இது வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வெரி குட், வெரி குட் எபி. ஓகே, இப்போ பாபிலோன் இஸ் ரோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் பிரணாம் வந்து மெசேஜ்ல சொல்றத ஒரு ஸ்டிக்கர்ல கொடுத்திருக்காங்க. இத வந்து ஜோசி ஓகே, அவங்க நெட்வொர்க் வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளா இருக்கு. சரி, ஓகே. ஷாரோன் இதையும் சொல்றேன் கண்ணா. கேக்குதாண்ணா? கேக்குது கண்ணா, கேக்குது. Para 303ல ரெவலேஷன் சாப்டர் 5ல and upon her forehead was a name written, Mystery Babylon the Great, the mother of harlots and abominations of the earth ன்னு சொல்லியிருப்பாங்கண்ணா. அந்த உமன் வந்து ஒரு பர்பிள் கலர் ஸ்கார்லெட் கார் வந்து கோல்ட் அண்ட் பிரிஷியன் ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு கோல்டன் கப்பை கையில நின்றுக்கிட்டு அந்த கோல்டன் கப் ஃபுல் ஆஃப் அபாமினேஷன் ஆஃப் த ஃபில்தினஸ் ஆஃப் ஹர் ஃபார்னிகேஷன் அப்படின்னு ப்ராஃபிட் சொல்லியிருப்பாங்கண்ணா. அந்த ஃபார்னிகேஷன் என்னன்னா ஆன்டி கிரைஸ்டோட ஸ்பிரிட். அந்த டீச்சிங் வந்து தட் கமிட்டிங் adultery with God, she supposed to be the bride and she committing an adultery. அந்த ஏவாள் பண்ண மாதிரியே இந்த அந்த அந்த உமனும் பண்றாங்கன்னு ப்ராஃபிட் சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க தலையில ரிட்டர்ன் வந்தது மிஸ்ட்ரி பாபிலோன் த கிரேட். அந்த பாபிலோன் என்னதுன்னா ரோமா இருக்கும். இந்த மதர் ஆஃப் ஹார்லெட்ஸ் அண்ட் அபாமினேஷன்ஸ் ஆஃப் தி எர்த்னா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இந்த ஒரு பாயிண்ட் நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், ஃபார்னிகேஷன் இந்த வார்த்தையோடு கூட எந்த விதமான ஒரு வேறொரு காரியத்தையும் கூட்ட சேர்க்காம இருக்கிறது, வேறொரு விஷயத்த கூட்டி சேர்க்கிறது, இதுதான் வந்து அவங்க பண்ணதான அந்த வேசித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெசேஜ்ல சொல்றாரு. திரும்ப திரும்ப இந்த சர்ச்சேஜஸ்லயும் சீல்ஸ்லயும் வந்து அவங்க எம்பசிஸ் பண்ணக்கூடியதான ஒரு விஷயம் என்னன்னா கலப்பனமற்ற வார்த்தையை கேட்கறது.
அதுக்காக தான் நம்ம வந்து இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்து டேப் டீச்சிங், நம்ம செய்தியை போட்டு ஒவ்வொருத்தருங்களும் கேளுங்க. தேவனோடு கூட நம்ம கேட்கக்கூடியதான வார்த்தையை வந்து எந்த விதத்திலையுமே வந்து யாரும் வந்து மிஸ் இன்டர்பிரட் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கறதான பாயிண்ட வந்து இந்த எல்லா மெசேஜஸ்லயும் வந்து திரும்ப 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 நமக்கு சொல்லப்பட்டுட்டு இருக்கு. வெரி குட் ஷரன். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் வந்து இன்னும் 2 பாயிண்ட்ஸ் கூட இருக்கு. ஆனா டைம் வந்து நம்ம கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்றோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஒர்க் ஷீட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தோம். நெக்ஸ்ட் வீக்ஸ்ல இருந்து அதை நம்ம செஷனுக்கு முன்னாடியே எடுத்துடலாம். இன்னைக்கு இந்த 2 பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நேரடியா வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம போறோம். இந்த பாயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு அது ரொம்ப இதா இருக்கும். ஆனா நெவர்தலெஸ் இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்றது வந்து நான் வந்து நீங்க இந்த ஒரு பாயிண்ட மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதுக்காக நாங்க கொடுக்கல. பதிலுக்கு நீங்க இந்த செகண்ட் பேட்சஸ்ல வரக்கூடிய நீங்க எல்லாங்களுமே வந்து ஃபுல் மெசேஜையும் படிக்கிறதுக்கு நீங்க வந்து மோர் தேன் கேப்பபிள். அதனால நீங்க எல்லாங்களும் வந்து இந்த ஃபுல் மெசேஜும் கோ த்ரூ பண்ணுங்க. இன் கமிங் வீக்ஸ்ல வந்து நம்ம இன்னும் எக்ஸஸ் ஆன டைம் கூட கூட டைம் வந்து இந்த ஜேர்னலை வந்து டிஸ்கஸ் பண்றதுக்குன்னு நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வைண்ட் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி போன வாரம் சஜல் வந்து கொடுத்தது போலவே இந்த வாரம் வந்து செகண்ட் சீல வந்து அவர் கேட்டுட்டு அதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸ் அவர் படிச்சதை வந்து நம்ம கூட ஷேர் பண்றாரு. சஜல், நீங்க இப்ப பண்ணலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட். எப்படி போன ஃபர்ஸ்ட் சீல்ல நம்ம பார்த்த மாதிரி 2 சர்ச் ஒரு ஸ்லைட்டான டாக்டரின் வந்து மாறினால எப்படி ஒரு டிஃப்ளெக்டட் சர்ச்சும் ஆனா அந்த ஒரிஜினல் சர்ச் எப்படி அந்த ட்ரூத்தை பிடிச்சிட்டு இருக்கனால இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். பிரதர் பிரணாம் வந்து இந்த செகண்ட் சீலில் இன்னும் கிளியராகவே எப்படி இந்த 2 சர்ச் வந்து எந்தெந்த அடிப்படையிலலாம் வந்து மிஸ் ஆகி போச்சுன்றத வந்து இந்த செகண்ட் சீலில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த இந்த இப்போ நம்ம ஸ்க்ரீனில் இருக்க ஸ்லைடு வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னா, பிரதர் பிரணாம் வந்து ஃபர்ஸ்ட் சீலோட எண்டிங் ப்ரேயரில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ இந்த டேப்பில் இருக்க வேர்டு வந்து மிஸ்இன்டர்பிரட் ஆகாமல் இருக்கும்படிக்குன்னு அவர் வந்து ப்ரேயரில் கேட்டிருந்திருப்பார். அதனால என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த வேர்டை வந்து டோட்டலாக அன்அடல்ட்ரேட்டடாக இருக்கணுன்றதுக்காக இங்கே இருக்க ஒரு சென்டென்ஸுமே டேபிள் ஆப்லேருந்து அப்படியே கட் காப்பி பேஸ்ட் போட்டு பேராகிராஃப் நம்பரோடய இருக்குது ப்ரெஸ் ப்ளே சிம்பிள் போட்டு. ஸோ இதில் இருக்க ஒரு பாயிண்ட்டுமே நம்ம டேபிள்லேருந்து எடுத்துருக்கோம். நீங்கள் வேணும்னா இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு டேபிளில் கேட்டுக்கலாம். இப்போ டாபிக்ல என்னன்னா 2 சர்ச் இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு அளவுக்கு டிஃப்ளெக்ட் ஆயிருப்பாங்கன்னு ஃபர்ஸ்ட் சீல்ல சொல்லியிருந்தாரு. ஆனா எவ்வளோ அந்த டிஃப்ளெக்ட் எவ்வளோ ஆகுறாங்கன்றத செகண்ட் சீல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, பேராகிராஃப் 102ல பார்த்தோம்னா மில்லியன் மைல்ஸ் ஆஃப் த லைன்ன்றது தான் அந்த டிஃப்ளெக்ஷனோட எவ்வளோ அளவு டிஃப்ளெக்ட் ஆயிருக்காங்கன்னா மில்லியன் மைல்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா பிரதர் பிரணாம் எதை சொல்லியிருந்தாருன்னா, இப்போ இருக்க மக்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த ஜூஸ் தான் ஆன்டி கிரைஸ்ட்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு தப்பான ஒரு ஃபால்ஸ் டாக்டரின்ல இருக்கவங்க வந்து மில்லியன் மைல்ஸ் ஆஃப் த லைன் இருக்காங்க. ஆனால் ஒரிஜினலாக ஆன்டி கிரைஸ்ட் யாருன்னா ஜென்டைல்ஸ்னு பிரதர் பிரணாம் சொல்லியிருப்பாரு. இதுக்கு இந்த டிஃப்ளெக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பேராகிராஃப் 162ல வந்து ரொம்ப தெளிவாக என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஈவ் வந்து 98% ஆஃப் த வேர்டை முழுவதாக விசுவாசிச்சாங்க. அந்த இதை வந்து அந்த சாத்தானும் அதை ஒத்துக்கிட்டான். 98% வந்து உண்மைன்ட்டு ஈவ் டோட்டலாக பிலீவ் பண்ணாங்க. அந்த 2% இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே தான் வந்து சேட்டன் கேன் பிளே த கார்னர்ஸ் வித் யூன்றார். ஒரு அந்த புல்லட்டை வந்து ஒரு ஸ்லைட்டான ட்விஸ்ட், வெரி மினிமல் அமௌண்ட், 98% வந்து உண்மையாக நம்ம வந்து அதை விசுவாசிச்சிருந்தாலும் ஒரு சின்னோண்டு டிஃப்ளெக்ஷன் தான். அந்த புல்லட்டை வந்து சேட்டன் வந்து ஸ்லைட்டாக ட்விஸ்ட் பண்ணாலும் நம்ம டார்கெட்டை மிஸ் பண்ணிடுவோன்ட்டு பேராகிராஃப் 162ல ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு பிரதர் பிரணாம். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சீலில் அந்த சர்ச் டிஃப்ளெக்டடில் பார்க்குறோம். செகண்ட் சீலில் என்னத்தை பார்க்குறோன்னா, ஃபர்ஸ்ட் சீலில் எப்படி அந்த சர்ச் வந்து டிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு காமிச்சாரு. செகண்ட் சீலில் எதுலலாம் அந்த சர்ச் வந்து ஒரிஜினல் சர்ச்சுக்கும் இந்த டிஃப்ளெக்டட் ஆன்டி கிரைஸ்டோட சர்ச்சும் எதுலலாம் ஒப்பீனியன் டிஃப்ரென்ஸ், எதுலலாம் டிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு இந்த மெசேஜில் சொல்கிறாரு. அதான் பேராகிராஃப் 63ல அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அவர் இருந்த காலத்திலே there were 900 டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். 900 டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் சர்ச் இருந்துச்சுன்னா, அப்போ ஒரு சர்ச்சும் அவங்களோட சொந்தமான க்ரீட் இருக்கும், சொந்தமான டினாமினேஷன் இருக்கும். அப்போ there are 900 டிஃப்ரெண்ட் டாக்டரின்ஸ் அந்த சர்ச்சில். அப்போ இப்போ காட் வந்து வந்தார்னா செகண்ட் கம்மிங்கில் அவர் எந்த சர்ச்சோட ஆர்டரை ஃபாலோ பண்ணி ஜட்ஜ் பண்ணுவார்? எப்படி வந்து ஒரு டினாமினேஷனில் இருக்கவங்க இன்னொருத்தவங்கள தப்புன்னுவாங்க,
அப்ப எப்படி காட் வில் ஜட்ஜ்னா, காடோட ஸ்டாண்டர்ட் ஒன்று வச்சிருக்காரு, அது அவரோட வார்த்தையா இருக்குது. கடைசியில் ஹைலைட் பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, காட்ஸ் காட் டு ஹேவ் சம் ஸ்டாண்டர்ட் அண்ட் தட்ஸ் இஸ் வேர்டுன்னு. இதை நம்ம ஜோசப் பிரணாம் வந்து அந்த ஸ்டிக்கர்ஸ்லையும் அந்த அவர் அமைச்சிருந்த அந்த செகண்ட் சீல் புக்லையுமே காட்ஸ் காட் டு ஹேவ் ஸ்டாண்டர்ட் அண்ட் தட்ஸ் இஸ் வேர்டுன்னு ரொம்ப ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ காட் வந்து இப்போ வந்து ஜட்ஜ் பண்ணணும்னா ஹி வில் ஜட்ஜஸ் ஒன்லி பை ஹிஸ் வேர்டு. இந்த டாபிக்ல பிரதர் பிரணாம் ஒரு மெசேஜே எடுத்திருப்பார், திங்கிங் மேன்ஸ் ஃபில்டர்ன்ட்டு. ஒரு கிறிஸ்டியனை வந்து பைபிளோட ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து நம்ம போட்டோம்னா அவங்க வந்து சிக்காம கடைசி பேஜ் வரைக்கும் வரணும். அப்ப அதுதான் ஜட்ஜ்மெண்ட். அது அந்த ஸ்டாண்டர்ட் வந்து இட்ஸ் இஸ் வேர்டு. இப்போ எந்தெந்த இதுலலாம் டிஃப்ளெக்ட் ஆனாங்கன்றத பிரதர் பிரணாம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அங்கங்கே சொல்லியிருந்தாரு. அதை நான் வந்து எல்லாத்தையுமே கட் காப்பி பேஸ்ட் போட்டு பேராகிராஃபோட போட்டிருக்கேன். இப்போ டிஃப்ளெக்டட் சர்ச் பேராகிராஃப் 64 என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ப்ரீஸ்ட் கிட்ட பிரதர் பிரணாம் பேசும்போது அந்த ப்ரீஸ்ட் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் சபையில் இருக்கிறாருன்னு அந்த ப்ரீஸ்ட் சொல்றாங்க. இதே தான் ஜீசஸ் வந்தபோது ஜீசஸே பீல்சிபூப்னு சொல்லி கர்த்தர் ஃபாரிசீஸ் என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர் வந்து சபையில் இருந்தாருன்ட்டு. ஆனால் பிரதர் பிரணாம் அதுக்கு என்ன சொன்னார்னா, பிரதர் அன்டிஃப்ளெக்டட் ஒரிஜினல் சர்ச்சில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தர் வார்த்தையில் இருக்கிறார். ஜான் சாப்டர் 1:1 என்ன போட்டிருக்கோன்னா, தேவன் வார்த்தையா இருந்தார்ன்ற அந்த இது வந்து காட் இஸ் வேர்ட் அண்ட் காட் வாஸ் இன் இஸ் வேர்டுன்றது தான் அன்டிஃப்ளெக்டடோட. இந்த டிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்க பிடிச்சிட்டு இருந்த ட்ரூத் வந்து காட் இஸ் இன் இஸ் வேர்ட். இப்போ ரெண்டாவது எந்த இடத்துல டிஃப்ளெக்ட் ஆனாங்கன்னா, இந்த டிஃப்ளெக்டட் சர்ச் என்ன சொல்லுச்சுன்னா, சபை வந்து இன்ஃபாலியபிள்னா தப்பே பண்ணாது, பிழையற்றதுன்னு தமிழில் போட்டிருந்துச்சு. சர்ச் வந்து இன்ஃபாலிபிள்னு போட்டிருந்துச்சு. ஆனால் அதுக்கு திரும்பியும் பிரதர் பிரணாம் என்ன சொல்றாருன்னா, அது அப்படி இல்லை, வார்த்தையில தான் ஒரு தவறும் இல்லை, வார்த்தை பிழையற்றதுன்றாரு. தேர்ட் பாயிண்ட் பேராகிராஃப் 78 என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த டிஃப்ளெக்டட் சர்ச் இது வந்து சேட்டன்ஸோட சர்ச், ஆன்டிகிரைஸ்டோட சர்ச்சில் வந்து எப்போதுமே இன்டெலெக்சுவல் பீப்புள் ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஏன்னா விஸ்டமை தேடி போய் தான் ஈவ் வந்து அவங்களோட பர்த் ரைட்டை லூஸ் பண்ணாங்க. அது மாதிரி இன்டெலெக்சுவல் பீப்புள் வந்து இந்த டிஃப்ளெக்டட் சர்ச்சில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த அன்டிஃப்ளெக்டட் சர்ச்சுக்கு பிரதர் என்ன நான் சொன்னேன்னா, ஜீசஸ் அவரை சுற்றி இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மீன் பிடிக்கிறவங்க, பீட்டர், அவங்க பேரே சொந்தமாக எழுத தெரியாதவங்கள தான் ஜீசஸ் சுற்றி வச்சுருந்தார். இந்த அன்டிஃப்ளெக்டட் எல்லாம் வந்து நிறைய கோட் ஆஃப் தி டேல இந்த வாரமும் கேட்டிருப்போம், அவங்க ஷீப்புன்னுவாங்க. ஏன்னா அந்த ஷீப்புன்றது தொலைஞ்சு போயிடுச்சுன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஹெல்ப்லெஸ்ன்னு பிரதர் பிரணாம் சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒருத்தவங்க ஃபுல்லாகவே அதோட ஷெப்பர்டியே ஃபுல்லாக நம்புறது மாதிரி தான் இந்த ஒரிஜினல் சர்ச்சில் இருக்கவங்க இருப்பாங்க. இப்போ இன்னொரு இடத்துல வந்து இவங்க வந்து டிஃப்ளெக்ட் ஆகி போனாங்கன்னா, இந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய ஆவி வந்து ஒரு கிளர்ஜி ஸ்பிரிட்றார். கிளர்ஜினா வந்து குழப்பத்தை உண்டாக்குற ஆவி வந்து இந்த டிஃப்ளெக்டட் சர்ச்சில் வந்து லீட் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஒரிஜினல் சர்ச் அவரோட அந்த சோசன் பிளான்ல இருக்க சர்ச்சை வந்து வழிநடத்துறதுக்கு தான் ஹோலி ஸ்பிரிட் அமைச்சிருக்காரு. இப்போ டிஃப்ளெக்டட் சர்ச்சில் எப்படி ஈவ் வந்து அவங்களோட அந்த ஒரு 2% அன்பிலீஃப்னால எப்படி அந்த நேச்சுரல் டெத்துக்கு வழி விட்டாங்களோ, அதே மாதிரி இப்போ இந்த டிஃப்ளெக்டட் சர்ச் என்ன பண்ணுன்னா, அது அந்த கர்த்தரில் இருக்க அதோட போர்ஷனை, அந்த ஸ்கிரிப்சரல் பர்த் ரைட்டை ஒரு பஞ்ச் ஆஃப் ரோமன் டாக்மா, அவங்களோட ஒரு பஞ்ச் ஆஃப் டினாமினேஷனல் க்ரீடுக்காக இதை வித்துருவாங்க டிஃப்ளெக்டட் சர்ச். ஆனால் இந்த அன்டிஃப்ளெக்டட் சர்ச்சுக்கு ஒரு ப்ராஃபட் அமைச்சு விட்டு, கர்த்தர் ஒரு ப்ராஃபட் அமைச்சு அவங்களோட சில்ட்ரனோட ஃபெய்த்தை வந்து ஃபாதர்ஸோட ஃபெய்த்துக்கு மாற்றுற அளவுக்கு ஒரு ப்ராஃபிட் அமுச்சு விட்டு பார்த்துப்பார் கர்த்தர். ஏன்னா இந்த சோசன் சர்ச்ன்றவங்களோட பேர்லாம் இந்த லாம்ஸ் புக் ஆஃப் லைஃப்ல இருக்கனால ஒருத்தவங்களும் மிஸ் ஆகிட மாட்டாங்க. ஆனால் இந்த டிஃப்ளெக்டட் சர்ச்சில் இருக்கவங்களோட பேர்லாம் அந்த லாம்ஸ் புக் ஆஃப் லைஃப்ல இல்லாதனால தான் அவங்களுக்கு ஒரு ரிப்ரோபேட் மைண்ட் தரப்பட்டிருக்குன்னு பிரதர் பிரணாம் ஃபர்ஸ்ட் சீல்லையே சொல்லியிருப்பாரு. இந்த பேராகிராஃப் 210 செகண்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃப்ளெக்டட் சர்ச் வந்து இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இன்டெலெக்சுவல்னாலே பிரதர் பிரணாம் என்ன சொல்றாருன்னா, எஜுகேஷனே இஸ் ஆஃப் த டெவில்னு நிறைய மெசேஜஸ்ல சொல்லியிருக்காரு. அது மாதிரி இன்டெலெக்சுவல் தான் டெவில் போசஸ்டாக இருப்பாங்க. இந்த அன்டிஃப்ளெக்டட் சர்ச்சில் இருக்கவங்களை பார்த்தீங்கன்னா, இந்த செகண்ட் சீலோட எண்டிங் ப்ரேயரில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எப்படி இந்த பறவைங்கள்லாம் வந்து இந்த எர்த்குவேக்ன்ற வர இன்ஸ்டிங்க்ட்ல பறக்குதோ, ஒரு சின்னோண்டு பறவையே இந்த இன்ஸ்டிங்க்ட் தரப்பட்டிருக்கும் போது ஹோலி ஸ்பிரிட் ஃபில்டான சர்ச்சுக்கு ஹவு மச் மோர் வில் த ஹோலி ஸ்பிரிட் ஒர்க் இன் தம்னுவார். இந்த ஹோலி ஸ்பிரிட்ல ஃபில்டான சர்ச்சுக்கெல்லாம் இன்ஸ்டிங்க்ட் இருக்குமா, இந்த டாக்டரின் தப்பானது, நம்ம தள்ளி போயிடணுன்ற இன்ஸ்டிங்க்ட் வந்து ஹோலி ஸ்பிரிட் தருவாராம். இப்போ டிஃப்ளெக்டட் சர்ச்சில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த சின்னோண்டு டாக்டரின் வந்து இன்கார்னேட் ஆகி விகார் ஆகி
விகார் அந்த டாக்டர் தான் இன்கார்னேட் ஆகி விகார் ஆயிருக்கு. ஆனால் அன்டிஃப்ளெக்டட் ஒரிஜினல் சர்ச்சில் பார்த்தோன்னா வேர்ட் மேனிஃபெஸ்டட் தான் காட். இங்கேனா டாக்டர் மேனிஃபெஸ்டட் வந்து விகார் அந்த பீஸ்டா மாதிரி வெட்டுவாங்க. அங்கே வந்து வேர்ட் மேனிஃபெஸ்டட் காட் ஆவார். ஃபைனல் பாயிண்ட் என்னன்னா, இந்த செகண்ட் சீலில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த ரெட் ஹார்ஸில் ஏறினதுக்கு அப்புறம் அதே ரைடர் அதே ஹார்ஸு அந்த ஃபர்ஸ்ட் ஒயிட் ஹார்ஸ்ல இருக்கும் போது வெறும் பிளஃப்னுவார் பிரதர் பிரணாம். ஒரு வெறும் ஆரோ மட்டும் இருக்கும், போ இருக்காது. அப்போ வந்து அது ஒரு ஆன்டி கிரைஸ்ட் வந்து ஒரு ஃபால்ஸ் டாக்டர்னா போயிட்டு இருப்பாங்க. ஆனால் செகண்ட் சீல்ல அதே ஆன்டி கிரைஸ்டுக்கு ஒரு ஸ்வாடும் தரப்பட்டு அந்த டாக்டர்ல இல்லாதவங்களை வந்து வெட்டுவாங்க. அதுதான் 68 மில்லியன் பேரை வந்து அகெயின்ஸ்ட் ரோமன் டாக்மால இருக்கவங்கள வந்து வெட்டப்பட்டாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த டாக்மாவோட ஸ்வாடை வந்து ஆன்டி கிரைஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் கிரைஸ்ட் வந்து வரும்போது அவர் எடுக்கிற ஸ்வாட் வந்து அவரோட வேர்ட் தட் ப்ரொசீட்ஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் மவுத். வெரி குட், வெரி குட் கண்ணா. ஓரளவுக்கு அந்த மெசேஜ்ல இருக்கக்கூடிய எல்லா ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸையுமே வந்து நீ கவர் பண்ணிட்ட. மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எப்பவுமே வந்து இந்த அன்டிஃப்ளெக்டட் தேவனுடைய அந்த பாதையிலிருந்து விட்டு விலகாமல் அவரை வந்து கம்ப்ளீட்டா வந்து பின்பற்றக்கூடியதான அந்த மந்தையோடு கூட சேர்ந்து போகணும். அதுக்கு வந்து நமக்கு உதவியா இருக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான். அது என்னன்னா, இந்த மெசேஜ், இந்த வார்த்தை தேவனுடைய கலப்பணமற்றதான அந்த வார்த்தை. வெரி குட். அப்போ இந்த வார்த்தை ஒர்க் ஷீட்ஸ் வந்து நீங்க பண்ணத வந்து இப்போ நானும் ரெபேக்கா சிஸ்டரும் சேர்ந்து பண்ணதை வந்து நாங்க போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் சீலுக்கும் செகண்ட் சீலுக்கும். இது ஹெலன் சிஸ்டர் வந்து அவங்க செகண்ட் சீலுக்கு பண்ணதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்களை நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ் இருந்தது அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தீங்க. இப்ப எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க எல்லாவங்களுமே வந்து பிரீச்ல இருந்து பிரீச் அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து 7 சீல்ஸுக்கு லீடான ஈவெண்ட்ஸ் அல்ல, அப்புறம் ரெண்டாவது வந்து பிரீச், அப்புறம் ஃபர்ஸ்ட் சீல், செகண்ட் சீல், அப்புறம் தேர்ட் சீலும் கூட பண்ணி போடுங்க. அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம எல்லா தடவையும் வந்து ஒரு ஷார்ட் அப்டேட் ஆகுது பாட்காஸ்ட் சீரீஸ்ல இருந்து கொடுப்போம். பாட்காஸ்ட் சீரீஸ்ங்கிறது வந்து லைஃப் லைன்ல எல்லா சாட்டர்டேஸும் வரக்கூடியதான ஒரு பாட்காஸ்ட். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பாட்காஸ்ட்ல. ஸோ அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டீஃபன் டுட்டானி பிரதர் அவர் வந்து ஜிம்பாவே ஹராரேல இருந்து இருக்கிறவர். இன்னொன்று வந்து வில்லியம் மெக்மாஸ்டர் பிரதர். இவங்க 2 பேரும் வந்து அரவுண்ட் த வேர்ல்ட் மெசேஜ் பிலீவர்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ப்ரேயர் ரிக்வெஸ்ட், அகாப்போ டேப்லெட் டிஸ்ட்ரிபியூஷன், டெஸ்டிமனிஸ், இது எல்லாத்தையுமே வந்து மற்ற பிலீவர்ஸ் கூட ஷேர் பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடியதான இந்த பாட்காஸ்ட். உங்களுக்கு முடிகிறவங்க எல்லாவங்களுமே லைஃப் லைன் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாட்டர்டே மார்னிங் 10 o'clock ஷார்ப்பா வந்து அதுல அந்த குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ்லங்கிறது வரும். லைஃப் லைன் வாட்ஸ்அப் சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஈவினிங் ஆகுறதுக்குள்ள அது வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்கும். இந்த மாதிரி இருந்ததுல நேத்துக்கு வந்ததுல ஒரு டெஸ்டிமனி வந்து ஒரு பிரதர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த டெஸ்டிமனிக்கு அவங்க வந்து பிரேயர் கிளாத்தை பத்தி பிரதர் பிரணாம் வந்து சொன்னதான ஒரு பாயிண்ட வந்து ஷார்ட்டா வந்து போட்டிருந்தாங்க. அதையும் வந்து நான் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணிட்டு அந்த டெஸ்டிமனியும் உங்க கூட ஷேர் பண்றேன். And we'll send you a little cloth that we have prayed over, and you keep it in your Bible on Acts 19. The baby gets sick, you say, God, this represents a prayer of faith that's been prayed on my behalf. Then write your testimony. We just have wonderful healings like that, and we'll be glad to do it. இது கிறிஸ்து வாசையை தட்டுகிறார் அப்படிங்கறதான செய்தியில பிரதர் பிரணாம் பிரேயர் கிளாத்தை பத்தி சொன்னது. இந்த ஒரு மெசேஜ்ல மட்டும் இல்ல, நிறைய மெசேஜஸ்ல வந்து அவர் சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு யாருக்காவது தேவை இருக்குன்னா எனக்கு சொல்லுங்க, உங்க அட்ரஸ் எழுதி விடுங்க, நாங்க உங்களுக்கு வந்து பிரேயர் கிளாத்தை வந்து அனுப்புறேன். அவர் வந்து சொல்லுவாரு, நான் வந்து மீட்டர்ஸ் கணக்குக்கு நீளத்துல வந்து பிரேயர் கிளாத்ஸை வாங்கி அதை கட் பண்ணி நாங்க பிரேயர் பண்ணி வச்சிருக்கோம். அப்படி இருக்கக்கூடியதான அந்த பிரேயர் கிளாத்தை வந்து நீங்க ஆக்ஸ் 19ல வந்து புக்கை வச்சுருங்க. ஏன்னா அதுலதான் இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம ஆகும்போதோ இல்ல ஏதாவது ஒரு தேவையோ உங்களுக்கு இருக்கும்போது நீங்க இந்த பிரேயர் கிளாத்தை எடுத்து வச்சுட்டு நீங்க என்ன பிரேயர் பண்ணுங்க, கர்த்தாவே இது எனக்காக ஏறெடுக்கப்பட்டதான ஜெபத்தை குறிக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு நீங்க இதுக்காக பிரேயர் பண்ணுங்க. அதுக்கு பிறகு பாருங்க உங்களுடைய சாட்சியை வந்து நீங்க எங்களுக்கு எழுதி அனுப்புங்கன்னு. இதை குறித்து அநேகமான சாட்சிகள் நான் வந்து எங்களுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் பிரணாம் 1958லயே வந்து இதை பத்தி சொல்றாரு. இந்த பிரதருக்கு வந்து என்னாச்சுன்னா
அவங்களுடைய பையனுக்கு வந்து ஆஹ் அவங்களுக்கு 4 குழந்தைங்க இருக்காங்க. அதுல சின்ன பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாயில வந்து ஒரு டீகே ஆகி அதுக்காக ஹாஸ்பிட்டல்ல போயிருக்காங்க. அவங்க அந்த மாதிரி கொண்டு போன போது அதுக்காக சர்ஜரி வந்து அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கு, இவ்வளவு சின்ன பையனாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டல்ல ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போக நிக்கும் போதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சதான ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு மெடிக்கல் ஒரு தேவையாக அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அப்போ அவங்களுடைய வீட்ல இருக்கிறவங்க வந்து இவங்க கிட்ட போய் வாய்ஸ் ஆஃப் காட்ல இருந்து எங்களுக்காக ஒரு பிரேயர் கிளாத்தை எடுத்துட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து பிரதர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சரி நான் கண்டிப்பா போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, பையனுக்கு வந்து இங்க உடம்பு இந்த பல்லு சரியில்லாம இருந்த போது கூட நான் வந்துட்டு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போய் விஜிஆர்ல இருந்து வந்து போய் பிரேயர் கிளாத் கேட்டிருக்காங்க. அப்ப அவங்க அங்க இருக்கிற பிரதர்ஸ் கிட்ட அவங்க வீட்ல இருக்கிற இந்த சினாரியோ சொன்னபோது, அவங்க வந்து வீட்டுக்கும் கூட சேர்த்து ஒரு பிரேயர் கிளாத்த அடிஷனலா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பிரேயர் கிளாத்த எடுத்துட்டு வந்து பிரதர் வந்து என்ன பண்றாங்கன்னா, முதல்ல அந்த தேவை இருந்த சிஸ்டருக்கு குடுக்குறாங்க. அதுக்கு பிறகு அவங்க பையனுக்கும் வந்து இந்த பிரேயர் கிளாத்த வந்து அவங்க வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் முடிஞ்சபோது அவனுக்கு அந்த வலி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் விளையாட போயிடுறான். அப்போ அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போகல. ஒரு 2, 3 நாள் கழிச்சு பார்க்கும்போது இவங்க அத பத்தி மறந்திருந்தாங்க. அப்போ அவன கூப்பிட்டுட்டு அந்த பல்ல வந்து செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவன் பல்லுல இருந்த ஆனா அந்த கேவிட்டியே வந்து ஃபுல்லா வந்து போயி, அந்த பல்லு வந்து தனியாவே ரிஸ்டோர் ஆயிருந்தது அப்படிங்கிறதான டெஸ்டிமோனிய வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. சின்ஸ் பிரேயர் கிளாத்த பத்தினதான இந்த டெஸ்டிமனி நான் போட்டதுனால, கடந்த வாரங்கள்ல இன்னொரு டெஸ்டிமனி கூட வாய்ஸ் ஆஃப் காட் ரெக்கார்டிங்ஸ்ல இருந்து வந்திருந்தது. இதுவும் லைஃப் லைன் ஆப்ல வந்திருந்தது. இது வந்து என்னன்னா 19 மாசம் மட்டும் வயசு இருக்கக்கூடியதான ஒரு குழந்தை. அவங்களுக்கு வந்து ஒரு செய்ஷர் வந்திருந்தது. செய்ஷருக்கு தமிழ்ல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒரு மாதிரி இலுப்பு மாதிரி வந்திருந்தது. அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு டாக்டர்ஸும் கூட சொல்லியிருந்தாங்க. அப்ப இந்த பிரதர்னுடைய மைண்ட்ல கூட அந்த குழந்தை வந்து இறந்து போயிருவாங்க அப்படிங்கிறதான ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து வந்திருந்தது. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து பிரேயர் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கையில இருந்ததான பிரேயர் கிளாத்த வந்து அவங்களுடைய அந்த பையனுடைய கிளாத்ல வந்து வச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த குழந்தைக்கு ரொம்ப எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கும்போது, ஆக்ஸிஜன் சப்ளை குடுத்து தான் மெயின்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறதான சிச்சுவேஷன்ல வரும்போது, ஆக்ஸிஜன் சப்ளைக்கு ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஆக்ஸிஜன் அந்த ஹாஸ்பிட்டல்லயே தீர்ந்து போயிரும். சிச்சுவேஷன் இன்னும் வொர்ஸ்ட்டா போயிட்டு இருக்கும். ஆனா, அ இவங்க வந்து பிரேயர்ல கன்டின்யூ பண்ணிட்டே இருப்பாங்க. அது முடிஞ்சு அந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிற டைம்ல அந்த பையனுடைய ட்ரெஸ்ஸ கழட்டும்போது, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மீதி இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு மாத்தி, மாத்தி இந்த பிரேயர் கிளாத்த மாத்தி, மாத்தி அவங்க கட்டிட்டு இருந்தாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அதுல உண்மையிலுமே ஒரு விசுவாசம் இருந்தது. ஏன்னா, பிரதர் பிரணாம் இத பத்தி மெசேஜ்லாம் சொல்லியிருக்காருங்கிறதன் மேல அவங்களுக்கு ஃபெய்த் இருந்தது. அதற்காக ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்திலயும் அவங்க விசுவாசத்தோடு கூட காத்திருந்தாங்க. ஆ அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது, அந்த பையன் வந்து ஹீல் ஆயிருந்தாங்க. அந்த டாக்டரே வந்து மிராக்குலஸா வந்து டெஸ்டிமனி கேட்டாங்க. "இது வந்து காட தவிர வேற யாரும் பண்ணியிருக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களுக்கு கூட, "நீங்க இந்த கிளாத்த ஏன் மாத்தி மாத்தி கட்டிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, இத குறிச்சு வேதாகமத்துல ஆக்ட்ஸ் 19ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இத குறிச்சு எங்களுக்கு பிரதர் பிரணாம் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு அதுல விசுவாசம் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கூட அவங்களுடைய அந்த விசுவாசத்த ஷேர் பண்ணாங்க. இத கூட அவங்க வந்து டெஸ்டிமனியாக இந்த இந்த பிரேயர் கிளாத்த பத்தி வந்திருந்தது. அப்புறம் இன்னைக்கு வந்து மார்ச் 30th ஒரு ஜென்டில் ரிமைண்டர். உங்கள யங் ஃபவுண்டேஷன் ஐடி இருக்கக்கூடியதான எல்லாவங்களும் வந்து இந்த 2 டேப் குவிஸையும் வந்து ஃபினிஷ் பண்ணுங்க. அப்படி ஐடி இல்லாதவங்க இந்த டைமே வந்து யங் ஃபவுண்டேஷன் ஐடிய வந்து கிரியேட் பண்ணிக்கங்க. அதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா, நீங்க என்னையோ, ரெபேக்கா சிஸ்டரையோ கான்டாக்ட் பண்ணலாம். நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். அந்த ஐடி கிரியேட் பண்றதுக்கு. ஒரு மெயில் ஐடி மட்டும் இருக்குன்னா போதும். அத உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் மாசம் மாசம் வரக்கூடியதான அந்த டேப் குவிஸ நீங்களும் வந்து அட்டெண்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஜென்டில் ரிமைண்டர். உங்களுக்கு யாருக்காவது இத பத்தி தெரியணும்னா கூட நீங்க எனக்கு கூப்பிடுங்க. ஆனா இது குழந்தைங்களுக்கு மட்டும் தான் இந்த யங் ஃபவுண்டேஷன் டேப் குவிஸ் வந்து முடியும். குழந்தைங்கன்னு நான் சொல்லும்போது 28 வயசுக்கு கீழ. இல்ல 28 வயசு வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த யங் ஃபவுண்டேஷன் ஐடி கிரியேட் பண்ணலாம். செஷன் இன்னைக்கு கொஞ்சம் லெங்தியா போயிருச்சு. ஆனாலும் நீங்க ஒவ்வொருத்தர்களும் இந்த ஸ்டிக்கர்ஸ வந்து படிச்சு இந்த ஜர்னல் கூட
இன்னும் உங்க சைட்ல இருந்து இந்த மெசேஜஸ் வந்து நாங்க கேட்கறதுக்கு நாங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஷார்ட் பிரேயருக்காக நம்முடைய தலைகளை தாழ்த்துவோம். அன்பின் தேவனே கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்ததான இந்த அருமையான மன மகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பிள்ளைகள் இன்னுமாக உண்மை அறிகின்றதான ஞானத்திலும் விவேகத்திலும் வளரும்படியாக அவர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அவர்கள் செய்தியை கேட்கும் பொழுதும் இனி வரக்கூடியதான நாட்களிலும் கூட அவர்கள் இன்னுமாக உம்முடைய வார்த்தையை கேட்கவும் அதை அவர்கள் பற்றி கொள்ளவும் நீர் உதவி செய்யும்படியாக பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களுக்கு ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. ரூத் எப்படியாக போவாசனுடைய அந்த இடத்திற்கு சென்ற பொழுது அவளுடைய தேவைகள் யாவற்றையும் சந்திக்கப்படுமாறு போவாஸ் வந்து அவனுடைய வேலைக்காரத்துல சொல்லி அதிகமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதே போல கர்த்தாவே இந்த பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் வந்திருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க முயற்சி செய்யும் பொழுது நீர் இன்னுமாக விசுவாசத்தையும் வெளிப்பாடையும் புரிந்து கொள்ளுதலையும் அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் இந்த பிள்ளைகளை விசேஷ விதமாக உம்முடைய சமூகத்தில் ஒப்புவைக்கிறோம். கேட்க மறந்த சகல காரியங்களுக்கும் கூட இம்மட்டுமாக பொறுப்படுத்தி வரக்கூடிய உம்முடைய கரங்களில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். சிறு ஜபத்தையும் வல்லமையும் மாட்சிமையும் பொருந்திய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாவங்களும் இப்ப அன்மியூட் பண்ணி சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise Lord. Praise Lord. Praise the Lord, cuties. God be with you till we meet again. Shalom. God be with you till we meet again. God be with you till we meet again. Shalom.